பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு வரீங்க. இன்றைய தினத்திலும் கூட அருமையான தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே குடும்பமாய் வந்திருக்காங்க. உடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்காங்க. வாங்க உடைய சாட்சிகளை கேட்டு நாமும் பயன்பெறலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க மத்தியில் இன்னைக்கு வந்திருக்கீங்க. உள்ள சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களுடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய பெயர், நீங்க எங்க ஊழியம் பண்றீங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்க. அம்மா தான் இப்போ உயிரோடு இருக்கு. அப்பா இறந்து போயிடுச்சு. ஆனால் என்னுடைய சிறு பிராயத்தில் 3வது வயசு, எனக்கு 3வது வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னுடைய அம்மையை விட்டு பிரிந்துடுச்சு. டைவர்ஸ் ஆகி பிரிந்து போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. என்னுடைய அப்பா ரொம்ப மோசக்காரன் அல்ல, ஆனால் ஒரு சுச்சுவேஷன், வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் நோய் உண்டு. அதை மாறும்போது கொஞ்சம் மனநோய் வரும். அம்மையை ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி உபதிரவம் பண்ணி கொடுமைப்படுத்திய போது அம்மைக்கு அந்த இடத்தில் நிற்க முடியாமல் அம்மையோட வீட்டில் தங்கி, அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வுகளும் ரொம்ப புத்திமுட்டுகளும், எங்களுக்கு அப்பன்ற ஸ்தானத்துக்கு யாரும் இல்லாமல் வரும்போல புத்திமுட்டுகள். பின்ன தாயார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் பாஸ்டர்? கூட பிறந்த என்னுடைய சிஸ்டர் நானும் என்னுடைய சிஸ்டரும் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு, அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா வீட்டில் குறவு, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் குறவு. சமயத்துக்கு சாப்பாடு மற்றவங்களுக்கு கிடைக்கும் போது நமக்கு கிடைக்காது. சிறு வயதிலே நீங்க ஆண்டவரை அறிந்த குடும்பமா அறியாத? இல்லை, சிறு வயதிலே அவரெல்லாம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, ஜெபமோ அந்த மாதிரி அதொன்றும் இல்லை. பட் ஆனாலும் என்னுடைய தாத்தையோட ஃபேமிலியிலிருந்து தாத்தையோட பிரதர் ஒரு வயசான ஒரு பாஸ்டர், அவர் கல்யாணம் பண்ணிடலன்னு நினைக்கிறேன். அவர் அடிக்கடி என்னோட வீட்டில் வந்துட்டு போகும். பட் அவருடைய ஜெபம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கு. பட் ஆனாலும் நாங்கள் அவரை எல்லாம் நிசாரமாக எடுப்பார். பட் என்னுடைய பாட்டி சும்மா மிஸ்யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணி எண்ணெய் ஜெபம் பண்ணுறதும் தண்ணி ஜெபம் பண்ணுறதும், பட் வரதும் மனந்திருவில் இல்லை. பட் அப்படி இருக்கும்போது தாத்தா மாதத்தில் ஒரு வாட்டி எங்களோட வீட்டில் வரும். ஆனால் நாங்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்தும் ஒரு நேரத்தே சாப்பாடு இல்லை, அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன்லூடையும் ரொம்ப மோசமான கண்டிஷன்லும் போன ஒரு காலத்தில் இந்த தாத்தா ஓரோ மாதத்தில் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணும். அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருந்தது. ஆனாலும் நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் ரொம்ப ஆக்டிவான்னு சொன்னால் ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரங்கள் எல்லாம் எனக்கு நிசாரம். அவர் எனக்கு ஒரு பெரிய இதல்ல. சிஎஸ்ஐ அதனுடைய குரூப்பு, அதனுடைய விங்கு, அதெல்லாம் தான் கிறிஸ்தவங்கள் பட்ட ഏറ്റവും நல்ல ஆளுகள் എന്നുള്ള ஒரு ஃபோக்கஸ். மனம் திரும்பல், ரட்சிக்கப்படல், உண்மையான பரிசுத்த வாழ்க்கை, ഇതൊന്നും என்னுடைய வாழ்க்கையில் எனக்கொரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் எனக்கு இதெல்லாம் தான் பயங்கர இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது சர்ச்சில் போய் உட்காந்துருந்து கூட இருக்கிற சகோதரங்களை நிசாரமாக பேசி சண்டைகள் உண்டாக்குறதும் பிரச்சனைகள் உருவாக்குறதும் எனக்கு அதுதான் பிடிக்கும். இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிக்காது. ஆனால் சிஎஸ்ஐயில் போய் உட்காந்துருக்கும், அதை தான் கிடைக்கும். எந்த விதத்தில் உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு எஃபெக்ட் ஆகாது. சும்மா ஒரு சிம்பிள் போய் உட்காந்துருந்தது, அன்பு இல்லை, பயம் இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் போன ஒரு காலம். ஆனாலும் வீட்டில் சோறு ஒரு சைடில், அப்பன் இல்லாத சோறு இன்னொரு சைடில். பின்ன அம்மா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி குறவு. என்னன்னு கேட்டால் அப்பன் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம், அப்பனுமாட்டுள்ள கனெக்ஷன்ஸ் விட்டதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி குறவு. வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய எஃபர்ட் எடுக்காமல், இப்போ நமக்கு சமைச்சு சாப்பாடு தரணும், ஆனால் அதுக்குள்ள எஃபர்ட்டு கூட அம்மா எடுக்காமல். அப்போ யூஸ்வலி சொன்னால் சாப்பாடுக்கும் வழி இல்லை, அம்மா எஃபர்ட் எடுக்காது. அப்படி அம்மா நல்ல பாவம், அம்மா இப்போ உயிரோடு இருக்குது. ஆனால் அம்மா எஃபர்ட் எஃபர்ட் எடுத்தில்லைங்க நமக்கு ஒன்றும் வாழ்க்கையில் இல்லை. அப்பனும் அம்மா எஃபர்ட் எடுத்தால் தான் 2 பிள்ளைகளுக்கு வாழ முடியும். ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்கூலில் போயிட்டு வரும்போது ஒரு வேளை சாப்பாடு இல்லை. இனி இருந்தாலும் சில வேளை சாப்பாடு இருக்கிற நேரத்திலும்
சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2-3 முடியெல்லாம் சாப்பாடில் அப்படி அம்மா எச்சரிக்கை இல்லாமல் சமைக்கிறதுனால அப்போது அது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருப்பார். 2 முடியெல்லாம் வாயிலிருந்து வலிச்செடுக்கும் போது தூக்கி அடிச்சிடும் சாப்பாடு. பயங்கர கோபம். தூக்கி அடிக்குമ്പോൾ அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை. நான் எதிர்பார்க்காது. ஆனால் நம்மளோட சுபாவம் அப்படி. தூக்கி அடிச்சுட்டு நேரே பக்கத்தில் வீட்டு போய் உட்காந்துருப்பார். ஆனால் சில நேரம் അവിടെ നിന്ന് சாப்பாடு கிடைக்கும், இல்லாவிட்டு சில நேரம் சாப்பாடு கிடைக்காது. இப்படியெல்லாம் പിന്നെ கோப சுபாவத்தில் செஞ்சு கூட்டிய காரியங்கள் சாதாரணமல்ல. ஒரு 4 சினிமா பார்ப்பார். சினிமான்னு சொல்லுகிறது பயங்கர இம்பார்ட்டண்ட்டு. வீட்டில் கேட்குறதுக்கும் சொல்லி தருகிறதுக்கும் அப்பா அம்மா இந்த மாதிரி உள்ள ஒரு ஏரியா சின்சியர் இல்லாமல் இருக்கும்போது அநேக வாலிபருடைய அவஸ்தைகள் எப்படி போகுமோ அதே போல் என்னோடய வாழ்க்கையிலும் அப்படியே ரொம்ப சோர்ந்து പിന്നെ ഇന്ന് ഈസിയിൽ പാസ്റ്ററായിരിക്കുന്നത്. ഇന്ന് ഈസിയിൽ அவர் பாஸ்டராயிருக்கு. ஆனால் அவர் என்னுடைய நண்பனாக இருந்தது. நாங்கள் போட்டி ஒரு நாள் அவருடைய எல்லையில் போய் அவருடைய தெங்கல் கறி தேங்காய் திருடும். இன்னொரு நாள் என்னுடைய தேங்காய் எல்லாம் திருடி நாங்கள் அதை விற்று போய் சினிமா பார்த்துட்டு வருவார். அப்படியெல்லாம். என்ன வயது உங்களுக்கு? இப்போ எனக்கு அந்த வயதுன்னு சொல்லுகிறது 14, 13, 15, 16 இந்த வயதுகளில் நடக்கிற காரியங்களாகும். அப்போது நாங்கள் ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணி பின்ன விளையாட்டு தரம், பிளாக் டான்ஸு இந்த மாதிரி டான்ஸுகள், விளையாட்டு தரங்கள் விளையாட போகிறது. ரொம்ப அடி சண்டை, எங்கே போனாலும் சண்டை உண்டாகும். லாஸ்ட்டு நான் யோசிக்கிறேன், ஒரு சண்டைன்னு சொல்லுகிறது என்னை விட 12 வயசு முதல்ல ஒரு சகோதரனை அடித்து ഇവിടെ குத்திக்கீறி பிரியம்பாவம் குத்திக்கீறி அவருக்கு கொஞ்சம் ஸ்டிச்சும் புத்திமுட்டுகள் எல்லாம் உண்டாகி அந்த ஊரை விட்டே ஓடிட்டேன். இப்போ என்ன அடித்தாலும் நான் விட மாட்டார். நான் ஒரு ஆள் அடித்தா மனுஷன் சாகணும். அதுதான் என்னுடைய கோபம். அப்படி துணிகரமான கோபங்கள், பல சண்டைகள். ஊரில் என்னை குறித்து பேசியது இவன் தீவிரவாதி ஆகும், ஒரு காலத்து உருப்பட மாட்டார், இவனுடைய லைஃப் இவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி எல்லாவராலும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு மனுஷனும் அரவணைப்பு இல்லை, ஆறுதல் இல்லை. அப்போது எல்லா அப்பனும் அம்மையும் நினைக்கிறது இவன் ஒருத்தன் காரணம்தான் இந்த ஊரில் பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போகிறது. அவருடைய பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணமே நான் ஆகும். காரணம், ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் வரும்போது சில வேளை கஞ்சி இருக்கும், சில சாப்பாடு இருக்கும். ஆனால் மேக்சிமம் நாடுகளிலும் முடி அது மஸ்ட்டு கண்டினியூ இருக்கும். அப்போது இடக்கிடக்கெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு வெளியே சாடும். பின்ன சில நாடுகள் சாப்பாடு இருக்காது. அப்படி இருக்கிற சமயங்களில் நண்பர்களை தேடி போகும். அப்போது ஸ்கூல் முடிஞ்சோட முதலாக நானே போய் நண்பர்களுடைய வீடு நிற்பார். அப்போ அவருடைய தகப்பனும் தாயாரும் சொல்லுவார், அவருடைய பிள்ளைகளை அழிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கு. பின்ன கேட்குறது எனக்கு பேசுகிறதுக்கும் அட்வைஸ் தர்றதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கிறதுனால அவருடைய வீடுகள்லேருந்து சாப்பிட்டு அப்படியே ஒரு காலத்தில் அப்படியே போய் அப்படி இருக்கும்போது என்னுடைய 17 வயசு தாண்டும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிற்க முடியாமல் ஒரு பைத்தியக்காரனை போல ஆக்கிற ஸ்டேஜில் என்னுடைய ஒரு மாமன் அவருடைய 29ஆமത്തെ வயசில் நான் தங்கிய வீட்டில் 29ஆമത്തെ வயசில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு ராத்திரி ஒரு 12 மணி ஆகும்போது பைத்தியக்காரனாய் மாறி மாமன் இன்னும் கல்யாணம் பண்ணி இல்லை, தனிமைப்பட்டு இருக்கிறேன். இப்போது என்னுடைய அம்மையோட அவஸ்தை இப்படி. என்னுடைய அம்மையுடைய சிஸ்டர் அவருடைய ஃபேமிலி லைஃப்பும் கொஞ்சம் சொதப்பி போயிடுச்சு. இப்படியெல்லாம் நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அப்போ அடுத்த பிசாசனுடைய ஆப்ஷன் நானாக இருந்தேன். என்னுடைய தங்கச்சி இப்படியெல்லாம் அழைக்கலாம்னு நோக்கி சாத்தான் தந்திரம் உருவாக்கிய போது என்னுடைய 17 வயசு தாண்டுற நேரத்தில் 17 to 18 வயசு பிடிச்சு நிற்க முடியாத பிரச்சனைகள். இப்போது யாரும் சப்போர்ட் இல்லை, யாரும் அரவணைக்கிறது இல்லை. இப்போ தான் நிறைய சண்டைகளும் அடிகளும். ஒன்றுங்கள் ஒரு குடிகாரனாய், இல்லாவிட்டால் யாரெങ്കിലും அடித்து கொலை பண்ணி ஜெயிலில் போகணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த மாதிரி ஆட்டிடியூட். ஒரு பொறுமைன்னு சொல்லுகிறது கொஞ்சம் கூட என்னோட லைஃப்பில் இல்லை. அந்த அளவுக்கு அடிப்பார், உபதிரவம் பண்ணுவார். இன்றைக்கும் அந்த தளம்பு உடம்பில் உண்டு. யாரெങ്കിലും அடித்தாலும் நான் விட மாட்டார். ஒன்றுங்கள் நான் சாகணும், இல்லைங்க அவன் சாகணும். அந்த அளவுக்கு அவரோட ஃபைட் பண்ணிடுவார். ஆனாலும் சமயங்கள் 17 வயசு ஆகிற சமயங்கள்ல காலெல்லாம் சொரிஞ்சு ஒரு பழுத்து
ரொம்ப மோசமான கண்டிஷன், சொறி போல வந்துட்டு அது ஒரிக்கலும் ஆறாது. எனக்கு சொரிஞ்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சொரிஞ்சு நடப்பார். ஆளுகள் கேட்பார், உனக்கு ஏதோ குஷ்டம் பிடிச்சிருக்கு, குஷ்டநோய் பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு என்னெல்லாம் சொல்லுவார். அப்போலே பலரும் சொல்லுவார், ஏதோ ஒரு மந்திரவாதம் போல குடும்பத்தை அழிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு கிரியா. பட் ஆனாலும் நான் இதை மைண்ட் பண்ணாது. எனக்கு ஊழியக்காரங்களை குறவு பேச ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்ஐயில் ஃபாதர்ஸ்னு ரொம்ப நல்லா பேசுவார். ஆர்சின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப நல்லா பேசுவார். ஆனால் எனக்கு ஜெபிக்கிற ஊழியக்காரங்களை கண்டா ஒரு பைத்தியம் போல. எனக்கு அவரை பிடிக்கவே மாட்டார். நான் நினைக்கிறது, அவர் என்ன வீடுகளில் போய் பைபிளம் கொண்டு நடந்து என்ன பண்ணுகிறது, ஜெபிச்சு பணம் வாங்குற என்ன ஒரு ஃபோக்கஸ். அப்போ மற்றவர் யாரும் அப்படி செய்யாது. எனக்கு இப்போ தான் தெரிகிறது, மற்றவங்களுக்கெல்லாம் மாதத்தில் 1,00,000 ரூபாய் சம்பளம், இல்லை சம்பளம், பிள்ளைகளுக்கு படிப்பு, அதனுடைய பேக்கேஜ் வேறு, வண்டி ஃபெசிலிட்டி வேறு, அடுத்து சொத்துலேருந்து தேங்காய்கள் வேறு, அவருக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஊழியக்காரங்கள் விசுவாசத்தால் பண்ணுகிறதுனால தான் அவரே உலகம் இப்படி பேசுறது வந்து எனக்கு இப்போ நல்லா புரியுது. ஆனால் அந்த எனக்கு அதை புரியாது இருந்தேன். ரொம்ப மோசமாக அவரை பேசும், விசாரமாக எடுப்பார். ஆனாலும் பக்கத்தில், என்னோட வீட்டினோட பக்கத்தில் ஒரு ஜெபப்பறை உண்டு. அவர் ஒரு கன்றாக்கா இருக்கு, சசி என்ற அவரோட பேர். அவர் இன்னும் ஒரு கன்றாக்கான, அவர் ஒரு பயங்கரமாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அவர் ஜெபம் நடத்தும், நான் மீட்டிங்லாம் என்ன கூப்பிடும், நான் தங்கச்சி எல்லாம் போகும். அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு டச்சிங். சமயங்கள் 16, 17 வயசு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சரி கூட நடக்கும் போதும், தீமைகள் எல்லாம் ஒரு சரி கூட நடந்து கொண்டு இருக்கும் போது இடக்கிடக்கு கூட்டங்கள் எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு பழக்கம், அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் ஒரு சைடில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் காரணம், ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாய் அந்த சர்ச்சில் போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி தான் என்னை ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமாக்கி கொண்டு வந்தது. அதில் அப்பட போய் ஜெபிச்ச ஒரு சில நபர்கள், ஒரு ஆள் இப்போ பாஸ்டராக இருக்கு, அவரோட பேர் விஜயராஜன் சொல்லும். அவராகும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முகாந்தரமானது. பட் நான் 18ஆம் வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வந்த சோதனைகளும் சோர்வுகளும் காரணம்தான் அப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு காரணமானது. அந்த ஸ்டெப் வந்து சொல்லுகிறது, 21 ஊழியக்காரங்கள் சேர்ந்து நியாட்டிங்கரையில் சாய்க்கோட்டு கோணம் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல 21 ஊழியக்காரங்கள் சேர்ந்து 21 நாள் உபவாச ஜெபம் நடத்தி, அப்பொழுதும் எனக்கு முதுகில் ஒரு பயங்கரமான ஒரு வலி வந்து எனக்கு அணுக முடியாமல் கிட்டத்தட்ட 2-3 மாதமாகி குனிய முடியாது, எழும்ப முடியாது, எந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படி படுக்கையில் கிடந்து நான் ஊழியக்காரங்களை நிசாரமாக பேசும். அப்படியெல்லாம் இருந்த ஒரு சமயத்து, அப்போ இப்படி ஒரு முதுகின் இப்படி ஒரு வேதனை இருக்கும்போது அந்த கூட்டம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஜெபத்தில் லாஸ்ட் பகுதியில் ஊழியக்காரர் இன்னைக்கு இல்லை, இறந்து போயிடுச்சு. அவரோட பேர் ஆசாரி, PV ஆசாரி. யூடியூபில் அவரோட மெசேஜ் உண்டு. அவருடைய 83ஆவது வயசில் அவர் தேவனுக்காக ரொம்ப செயல்பட்டார். இந்தியாவிலே ஒரு அப்போஸ்தலன், கேரளாவில் அவரை போல தேவனுக்காக உபயோகப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இல்லை. அவரோட வீடு கலிகவளா, அவருடைய ஒய்ஃபின் வீடு எங்களோட வீட்டு பக்கத்தில், பேர் அம்மு, ஹிந்து பேக்ரவுண்டில், ஆசாரி ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அப்போ அவர் தீவிரமாக செய்தி கொடுப்போம். அப்போ தீவிரமாக செய்தி கொடுக்குற நேரத்தில் அவர் என்னுடைய பேரை கூப்பிட்டு சொல்லி, இப்படி ஒரு சகோதரன் முதுகு வலியாய் வீட்டில் ஆண்டோட நாமத்தை தூஷிக்கப்படுற அளவுக்கு ஊழியக்காரங்களை குறவு பேசி உட்கார்ந்துருக்கிறார். அவன் இந்த கூட்டத்தில் வந்தால் அவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண குணம் கொடுக்கும்னு சொன்னார். அவருடைய 83ஆவது வயசில் டைபெட்டிஸ் வந்து ஊழியக்காரனுடைய காலெல்லாம் பழுத்து ஒலிச்சிட்டு இருக்கு. ஆனால் அவர் இந்த கூட்டத்துக்கு அழைக்கிற நேரத்தில் அவர் வந்தது காரணம், இந்த ஊழியக்காரங்கள் 21 நாளாக உபவாசம் நடத்தி 20 நாளாக உபவாசம் நடத்திட்டு இருக்கு. ஆனால் இவருக்கெல்லாம் பண பிரச்சனை, யாரும் ஒன்றும் கொடுக்கறதில்ல, யாரும் ஒன்றும் செய்கிறதில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடத்திட்டு இருக்கு. அப்போ இவர் எல்லாத்திலும் ஓப்பனாக பேசுகிற மனுஷன், ஊழியத்தில் எல்லாம் திறந்த மனசோட பேசுவார். அப்படி இவரை கூப்பிட்டு வந்து கூட்டம் 20ஆம் நாள் என்னோட ஆண்டவர் பேசி 21ஆம் நாள் நான் அந்த இடத்துல போகிறேன். நான் வீட்டில் இருந்தேன். அவர் பேரை கூப்பிட்டு பேசி, இந்த காலத்துல எல்லாம் பேரை கூப்பிட்டு பேசியா மக்களுக்கு அது டிராமா என்று சொல்லுவார், இதெல்லாம் தந்திரம்னு சொல்லுவார். அழைப்புள்ள கிருபை உள்ள இந்த தேவ மனுஷனை குறித்து படியுங்க. அவர் ஆண்டவருக்காக முழுமையா இந்தியிலே அப்போஸ்தலன்னு சொல்லு, இந்தியிலே அப்போஸ்தலன் அதான் அவரோட பேர், இந்தியிலே அப்போஸ்தலன். அவர் அந்த அளவுக்கு அவர் ஊழியம் பண்ணி இறந்த மனுஷனாகும். அவர் இந்த பேரை கூப்பிட்டு சொல்லும் போது
நான் என்னோட பேரை கூப்பிட்டு சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன தான் தெரிஞ்சிருச்சு. அப்பொழுதும் நான் இவரெல்லாம் நிசாரமாக செய்தியெல்லாம் கேட்கும்போது நிசாரமாக சொல்லுவார். ஆனால் மறுநாள் நான் என்னுடைய கசன் எல்லாம் போயிட்டு இருக்கேன் அவரோட கூட. நான் இந்த கூட்டத்துக்கு கஷ்டப்பட்டு போகிறேன். போய் உட்காந்துருக்கிறேன், பின்னாடி உட்காந்துருக்கிற ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு வல்லமை என்னை தொட்டது. தொட்டு தூக்கி எடுத்து ஸ்டேஜிൻ്റെ முன்னோட்டு போட்டுட்டேன். அந்த இடத்துல உருண்டு வல்லமை ஒரு அபிஷேகம் ஒரு பயங்கரமாக நான் கரெக்டாக பார்த்தேன். நான் நினச்சேன் அநேகர் உருண்டு பரண்டெல்லாம் விழுந்து இதாகும்போது இதனெல்லாம் எப்படின்னு நமக்கு அனுபவிக்கும் போது நமக்கு அது தெரியும். ஒரு பயங்கரமாக ஒரு அக்னி, ஒரு கோலமாக, ஒரு போலாய் ஒரு அக்னி ஒவ்வொரு பேரோட மேல் தொடுகிறேன்னு சொன்னார் ஊழியக்காரன். சொல்லும்போது கரெக்டாகிட்டு இதெல்லாம் ஏமாத்தத்தரவன்னுள்ள ரீதியில் சரி என் பேரை கூப்பிட்டு சொன்னது தானே என்னுள்ள ரீதியில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது கரெக்டாக நான் பார்த்தேன். ஒரு அக்கினி கோலமாய் என் மேல் பதிஞ்சு. பின்ன நான் இருக்கிற இடத்தெல்லாம் குறைய தூரம் தெரிச்சு போய் விழுந்து எழும்பும்போது அந்த வலி என்னை விட்டு விலகி எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சில நாளுகளாய் கால் ஒரு சைடு கூட வலிச்சு கொண்டு இருக்கிற கேட்கறதுக்கும், அல்லங்கில் நீ தம்பி எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் இல்லை, அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லை, அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு அரவணைப்பு உண்டாக போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி என்னை கூட்டிகிட்டு வந்த என்னுடைய கசின்ஸ் எல்லாம் சிஎஸ்சியாக இருந்தது. ஆனால் அவரெல்லாம் கூட்டத்துக்கு போகும் நான் நினச்சேன். அவரெல்லாம் ரொம்ப விசுவாசமாக போகிறேன்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இதுகளும் விசுவாசத்தால் போகிறதில்ல, இதுகளெல்லாம் இவரை ஜெபிச்சு எதங்களும் கொடுக்குமோ அது வாங்குறதுக்கு போகிறேன். ஆனால் எனக்கு அந்த விடுதல் கிடச்சப்போ சாடி எழும்பி சாட்சி பேசுகிறவங்க முன்னே வாங்க சொன்னார். நான் எழும்பி போய் மைக்கிள் போய் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், ஆனால் இயேசு என்னை குணமாக்கின்னு சொல்லி சாட்சி சொல்லி நான் வெளியில் வந்துட்டேன். வெளியே வரும்போது என்னுடைய சகோதரங்களாகட்டும் அல்லது கசின்ஸ் ஆகட்டும் இவரெல்லாம் உனக்கெல்லாம் இது தேவையா? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பைபிளும் தூக்கி அவரெல்லாம் நான் நினச்சேன் என்னை விட நல்ல ஆளுகளும் நினைச்சிருந்தவர் அவர் சிஎஸ்ஐக்காக செயல்படுற ஆளுகளும் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. இயேசுக்காக அல்ல எனக்கு இந்த சிஎஸ்ஐ என்று சொல்லுகிற ஒரு மதத்துக்கும் ஒரு குரூப்புக்குமாக செயல்படுகிற ஆளுகள் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. நான் ஹிருதயம் கொண்டு இயேசுக்காக ஒப்பு கொடுத்தேன். எனக்கு கிடைச்ச விடுதல் சாதாரணம் இல்லை. ஊரில் ரவுடி எல்லாரும் எனக்கு எங்கே போனாலும் சண்டைக்காரன். அது மட்டும் அல்ல, என்ன வாய்ப்பேஸ் அதிகம், அடி கெட்ட வார்த்தை. நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு நிற்கும் போது ஒரு தாயார் அங்கே இடத்துல நின்றுட்டு சொன்னார், நீ எல்லாம் தந்தை இல்லாதவன் சொன்னால் தந்தை இல்லாதவன் தான், ஒரு காலத்தில் நீ உருப்படாது. இந்த தாயார் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு அது ரொம்ப மன வருத்தம் தந்தது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜெபிக்கும் பொழுது அந்த தாயாரை ஞாபகம் தான் ஜெபம் பண்ணுவார். ஆனால் 2015 நான் என்னுடைய சொந்த இடத்தில் ஒரு கன்வென்ஷன் நான் செய்து கொடுக்கும்போது இந்த தாயார் ஸ்டேஜில் பிள்ளை நீ இப்படி வருவந்தாங்க ஒருபோதும் நினைச்சதில்லான்னு சொல்லி என்னை அரவணைச்சு ஒரு சாட்சியாக பேசிட்டு போகிறதுக்காண்டு ஒரு தகுதி. அந்த மாதிரி ஒரு மோசக்காரனாக இருந்தேன். யாருக்கும் வேண்டாது, யாருக்கும் வேண்டாதுன்னு சொன்ன ஒரு மனுஷனும் சாப்பாடு சொந்த வீட்டிலேருந்து சாப்பாடு என்னுடைய பாட்டி அப்பனும் அம்மை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத வரும்போது பாட்டி சாப்பாடு சமைப்பார். ஆனால் கிச்சன் லாக் பண்ணிட்டு போயிடுவார், அடைச்சு. இன்னும் நாங்கள் எல்லாம் போய் சிறு பிள்ளைகள் தானே சின்ன. இப்போ இன்னும் என்னுடைய பிள்ளைகள் அவர் சாப்பிடும்போது நான் யோசிக்கிறேன் அதுகளுக்கு பசி வரும்போது தாங்கவே முடியாது. அப்போ என்னுடைய சின்ன வயசுலெல்லாம் பசி வந்தவன்னா என்ன செஞ்சுருக்கும். அப்போது நான் அப்படி இருக்கும்போதும் பாட்டி ரூம் லாக் பண்ணிட்டு போயிடும், கிச்சன் டப்பாக நான் லாக் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ நான் வீட்டினுடைய கூரையை உடைச்சி அந்த வீட்டின் ஓலையை கழட்டி நான் அந்த கிச்சனுக்குள்ளாடி இறங்கி அந்த சாப்பாடை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் வெளியே வரும்போது ஊர் மக்கள் சிலர் பார்த்து திருடுறதுக்காக தானே அந்த வீட்டில் உள்ளாடி இறங்கி கேட்டேன். இப்போ நான் சொன்னார், இல்லை நான் பசிச்சுட்டு சாப்பாடு எடுக்கிறதுக்கு சொன்னார். அப்போது பாட்டியை விட்டு கொடுத்தது இல்லை, திருடன் தான் சொல்லிட்டு பாட்டிக்கு பயங்கர சகிக்க முடியாமல் பாட்டி போய் அவன் திருடன் தான் கள்ளப்பயல் ஆனால் நம்பாதுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி அடிச்சு பேசி. அப்போ அதை கேட்டுட்டு இருந்தவங்களெல்லாம் என்னை கூப்பிட்டு பயங்கரமாக உபதேசம், நீ அப்படி இருக்காதடா, நீ அப்படி செயல்படாதடா அதெல்லாம் சொல்லி என்னை பயங்கரமாக உபதேசிச்சு எனக்கு பயங்கர அழுகை வந்துடுச்சு. காரணம், ஒருவேளை சாப்பாடுக்காக நம்ம திருடி, ஒருவேளை அதே சாப்பாடை திருடி எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் ஒரு மக்கள் ஆளுகளுக்கு போலும் சுச்சுவேஷன் புரியாமல் என்னை உபதேசம் பண்ணுற அளவுக்கு ஒருவேளை இதில் வயசான ஆளுகள் சொல்லுவார், நீ திருடிய சாப்பாடுக்கு தானே திருடியே போட்டும்,
பிரச்சனை ஒண்ணும் வேற வேற மோசமா திருடி இல்லைல்ல, சாப்பாடுக்கு தானே அதுவும் சாப்பாடுக்கு திருடியா விட்டுடுவாரு. ஆனா அவரு அது செஞ்சதில்லை. ரொம்ப மோசமா திட்டி ரொம்ப கேவலப்படுத்துற அளவுக்கு அவர் பேசி, ஆனா பிற்காலத்தில் அப்படி திட்டியவங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாறி, அவருடைய சாகிறதுக்கு முன்னாடி நான் அவருக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறி. அப்போ சிறு வயதிலே ஒரு அன்புக்காக ஏங்கின ஒரு இதயம் இல்லையா? சிறு வயதில் அன்பு இல்லாம, ஆதரவு இல்லாம, தாயினுடைய அன்பு இல்லாம. தாய் உண்டு என்னன்னு கேட்டா, தகப்பன் தாயாரை விட்டு விலகியது முதல் நல்ல சுந்தரியா இருப்பார் என்னோட அம்மா. பட் ஒரு பந்தத்தில் ஒரு அசைவு வந்தது முதல் அம்மா நார்மல் மைண்டில் இருந்து கொஞ்சம் நார்மல் ஆகி, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி குறையிற ஒரு லெவலில் வந்து வாழ்க்கையில் கேரிங் மென்டாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி மென்டாலிட்டி, ஆனால் நல்ல ஞாபகம் போகிற எல்லாம் உண்டு. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத அவஸ்தை ஒரு தாயாரும் அப்பன் இல்லை. தாயாரும் அப்படி இருந்தா 2 பிள்ளைகள் எப்படி வாழும்? அதை கிடைக்க வேண்டிய அன்பு இல்லாம தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தித்து பெயரை சொல்லி அழைத்து அவருக்கு சொந்த பிள்ளைய மாற்றார். இதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம். அதுக்கப்புறம் அந்த விஜயராஜன் சொல்லுகிற பாஸ்டர் அவர் அரவணைச்சு அவருடைய வீட்டில், அது கான்ட்ராக்டர் சசி என்று சொல்லுகிற அவருடைய வீட்டில் நடந்த ஜெபம் முகாந்து இவரெல்லாம் அங்கத்தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவருடைய வீட்டில் விஜயராஜன் சொல்லுகிற அவருடைய வீட்டில் ஜெபங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆ சமயத்து மீட்டிங் முடிஞ்சு ஒரு சில நாளுகளுக்கு அப்புறம் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அவர் சொன்னார், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இவ்வளவு கஷ்டத்தில் நீ இருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டு வந்தால் நீ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த விஜயராஜன் சொல்லுகிற இன்னைக்கு அவர் ஊழியக்காரனா இருக்கு, அன்னைக்கு அவர் ஒரு வேலைக்காரனா இருந்து விசுவாசியா இருந்து இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனா இருக்கு. என்னோட ஊர்லேயே அவர் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். விஜயராஜன் சொல்லுகிற அவர் தான் அரவணைச்சு அவரோட வீட்டில் கொண்டு போய் உபதேசம் தந்து வசனம் கேட்டு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அன்னையில முதல் ஆண்டவரோட நாமத்துக்காக அந்த ஞானஸ்நானம் எடுத்து 1.5 வருஷத்துக்குள்ளாடி அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை. பின்ன அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் உண்டாகி எனக்கு அந்த ஊரில் நிற்க முடியும். அதன் பிறகு ஆண்டவர் மீது அன்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்தது. ஜெபிச்சு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஜெபம் ஆரம்பிச்ச முதல் ஒரு நக்கல் பேச்சுகளும் பிரச்சனைகளும் உபதிரவங்கள் எல்லாம் உண்டா. என்னன்னு கேட்டாரு, அப்செட் பண்றது இல்லை. என்னை கூட்டிட்டு போனவரை என்ன அக்சஸ் பண்றது இல்லை. என்னை ஜெபிக்க கூட்டிட்டு போன சிஎஸ்ஐக்காரு நான் கூடுதலாக தேவனோடு நெருங்கிய போது அவருக்கு என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அவஸ்தையிலோட்டு மாறி, பின் அடுத்து 1-2 வருஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்து ஏறுகிறதுக்கு எனக்கு ஆதாரமாயது கோபாலன் என்று சொல்லுகிற ஒரு சொல்லாது அதை பின்ன சொல்லலாம். அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சர்ச்சுமாயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு கேபி யோவான் பிலிவேஸ் சர்ச்சன்னு சொல்லி அவரெல்லாம் இப்போ கேத்தலிக்ஸ் லெவலோட்டு போயிடுச்சு. ஆ சமயத்து ஆவியும் அனலுமாக இருந்தது. அப்போ அங்கே ஒரு கோபால்னு சொல்லுகிற ஒரு பாஸ்டர் அவர் தான் அரவணைச்சு 1.5 வருஷம் அவரோடு இணைந்து ஜபிச்சு அந்த சர்ச்சிலிருந்து அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் ஜபிச்சு அவர் என்ன வெளிநாட்டிலோட்டு 1.5 வருஷம் ஊழியக்காரன் தந்த சப்போர்ட்டு பயங்கர அரவணைப்பாக இருந்தது. ஊழியக்காரன் இந்த ஊழியத்தில் உண்டோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை தேடி போயிடுச்சு, எங்கேன்னு தெரியல. அவர் கொஞ்சம் புத்திமுட்டாயிடுச்சு, ஊழியம் விட்டு விலகி இருந்த காரணம் டினோமினேஷனுக்கு சில பிரச்சனைகள் வந்த போது ஆவியில் தொடங்கிட்டு மாம்சத்தில் முடிஞ்சப்போ அவரெல்லாம் விலகி போயிடுச்சு, தெரியல. பட் அவர் 1.5 வருஷம் அரவணைப்பு எனக்கு ரொம்ப தாங்காக இருந்தது. தகப்பன் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத சமயம் என்ன என் தங்கச்சியை ரொம்ப அதிகமாக அரவணைச்சு எங்களுக்கு வசனங்கள் சொல்லி ரொம்ப நல்லாயிட்டு எங்களை ஹேண்டில் பண்ணி, அதனால கொஞ்சம் பூஸ்ட் ஆகி அபிஷேகம் அந்நிய பாஷையும் பெற்றுக்கொண்டு ஆண்டோட சத்தம் என்னுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருப்பார். இப்போ நேற்றே என்னுடைய மகள் சின்ன பிள்ளை 4 வயசாய பிள்ளை என்னுடைய மாமியாரோடு கூட சர்ச்சில் போகும்போது டிபிஎம் சர்ச்சுக்கு போகும்போது அவர் கேட்ட பிள்ளை இப்படி சத்தத்தில் ஆண்டவரே கூப்பிடுறே அபிஷேகம் உண்டா, இந்த 4 வயசுள்ள பிள்ளை எடுத்து அபிஷேகம் 6 வயசுள்ள பிள்ளை எடுத்து கேட்குற அபிஷேகம் உண்டா அந்த மாமியார் எடுத்து கேட்டேன். அது என்னன்னு கேட்டால் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டப்போ ஒரு 4 கிலோமீட்டர் என்னோட சத்தம் போயிடுவார். அந்த அளவுக்கு அபிஷேகத்தில் கதறும். இன்னும் அபிஷேகத்தினோட நிறவு என்னோட கையில் உண்டு. அப்போ நான் நினைக்கிறேன், நான் அந்த மாதிரி ஆண்டவர் துதிக்கிறது என் பிள்ளைகள் இடமேல் ஆண்டவர் ஆண்டவர் ஜீவனையை கொடுத்துன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேற்று சாயந்தரம் தான் கேட்டது, இந்த பிள்ளைக்கு அபிஷேகம் உண்டான்னு. 6 வயசு பிள்ளைக்கு நல்ல அபிஷேகம், நல்லா கதறி அந்த பிள்ளை ஜெபிக்கிறேன்னு. அப்போ அது அவள் மேல் உள்ள அப்பா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அது எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு அது கேட்ட போது. அப்போது படிப்பு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸு தாண்டி 9ஆம் கிளாஸில் கொஞ்சம் நாள் போக வேண்டிய நிலைமைகள் வந்துடுச்சு. ஆனால் படிப்பு கண்டினியூ பண்ண முடிஞ்சதில்லை. படிப்பில் ரொம்ப சோர்வுகள், பொறுக்கித்தனம்னு சொன்னால் என்னை போல ஒரு பொறுக்கி உலகத்தில் ஊரில் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு இருந்திருந்தேன். அதெல்லாம் ஒன்றொன்னா சொல்லுகிறதுக்கு டைம் இல்லை.
ஆனால் குடிப்பழக்கத்தில் எத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாடி கொண்டு வந்துடுச்சு. குடிப்பழக்கத்தில் எத்துறதுக்கு முன்னாடியே ரட்சிப்புக்குள்ளாடி ஆண்டவர் கொண்டு வந்துடுச்சு. என்னுடைய ஒரு கசின் இந்த மது எடுத்து கையில் தந்த குடிச்சு இது குடிச்சா அவனுக்கு நல்லா இருக்கும்னு. ஆனால் சமயத்து ஆண்டவர் என்ன தொட்டுட்டேன், அது நடைவட்டாயிடுச்சு. சிகரெட்டு வாழ்க்கையில் வலிக்கவே மாட்டார், ஆனாலும் மற்றெல்லா வெறுத்தனமான சுபாவங்களும் என்னில் இருந்தது. அப்படிப்பட்ட என்ன சுவிசேஷம் மாற்றி சுவிசேஷத்தின் ஒரு மாற்றம் என்னில் வருத்த முடிஞ்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன போல உள்ள அநேகர் இருந்தும் ஒன்றுங்கள் மதத்துக்காக குரூப்புக்காக மனம் மாறியதில்லை, சுபாவத்துக்கு மாற்றம் வந்ததில்லை. மதத்தினும் குரூப்பினும் கம்மிட்டிக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கும்போது இயேசுவுக்காக கத்தி கதறதுக்குள்ள ஒரு பாக்கியம் இயேசு எனக்கு தந்தது. சுவிசேஷத்தினால என்னுடைய மனசு மாறி. ஸோ ஃபாரின் போனீங்க இல்லையா, வேலைக்காக போனீங்களா இல்லை ஊழியத்துக்காக? வேலைக்காகத்தான் துபாயில் கடந்து செல்லுகிறது, வேலைக்காக. ஆனால் நான் போகிற கம்பெனி, நான் போன உடனே கம்பெனியில் பெரிய பிரச்சனைகள் உண்டாகி கம்பெனி பூட்ட வேண்டாம் ஒரு நிலைமையிலும் தொடர்ந்து அக்காவை அடிக்கிறதுக்கு முடியாத ஒரு ஸ்டேஜும் உண்டாகி கிட்டத்தட்ட 600 பேரை கம்பெனி கொண்டு போட்டு அவட ஜெயிலில் போட்டிருக்கிற மாதிரி கொண்டு போட்டிருந்து. ஆனால் கம்பெனி பெரிய கம்பெனி, ஆனாலும் 6 மாதம் கொண்டு யாரையும் வேலைக்கு கொண்டு போகிறதில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆட்கார் வேறு வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் எங்களை கொண்டு வந்த 600 பேர் 6 மாதமாக வேலை இல்லை. அப்போ நான் அந்த இடத்துல ஜெபம் ஆரம்பித்தேன். அதனுடைய காரணம்னு சொல்லுகிறது, வெளிநாட்டில் போகிறதுக்கு முன்னாடி 3 நாள் உபவாச ஜெபம் என்னுடைய வீட்டில் நடந்தது. முதலாவது ஃபஸ்ட் என்னுடைய வீட்டில் நடக்கிற உபவாச ஜெபம். அப்போது என்னுடைய பாஸ்டர் கோபாலன் அவர் சொன்னார், மக்களும் தான் கூப்பிடு, பிள்ளைன்னு தான் கூப்பிடு, நல்ல அன்பான ஒரு மனுஷன், ஹிந்துவிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஏன்னா அவர் மறக்க முடியாது. நான் ஒரு வாட்டி அவரை தேடி போயிடுச்சு. ஒரு ஊழியத்திலே இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. பட் அநேக ஊழியக்காரங்களுடைய அரவணைப்பு நம்மளால் மறக்க முடியாது. ஊழியக்காரங்கள் சாதாரணமல்ல. அதனால தான் இன்னைக்கு ஊழியக்காரங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். பாவம் பண்ணும்போது நான் சொல்லிக் கொடுப்பார், ஆனால் நான் ஊழியக்காரங்களை ரொம்ப அதிகமாக நேசிப்பார். காரணம், ஆவிக்குரிய ஊழியக்காரங்கள் சாதாரணம் அல்ல. அவர் வந்த பாடுகள் வழிகள் சாதாரணம் அல்ல. அவர் அநேகரை அரவணைக்கிறதும் சாதாரணம் அல்ல. வித்தியாசமான அளவுக்கு அவருடைய அரவணைப்பு கிடைச்சதுனால தான் எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னேறி போகிறதுக்கு ஒரு ஊக்கம் கிடைச்சது. வெளிநாட்டில் போய் உபவாச ஜெபம் நடக்கும்போது கோபாலன் சொல்லுகிற பாஸ்டர் அந்த இடத்துல இருந்து விலகி இன்னொரு பாஸ்டர் வந்துடுச்சு. அவருடைய பேர் பினு. அப்போ அவர் முகாந்தரம் ஒரு வயசான பாஸ்டர் என்னுடைய வீட்டில் வந்துடுச்சு. 3ஆம் நாள் உபவாச ஜெபத்தில் அவர் சொன்னார், உரமையாவே போல பயம் ஊழியத்துக்காக தனிமையாயிருந்து ஜபிக்கும் போல இப்படி யோசிச்சால் ரொம்ப அதிகமாக பழைய காரியங்களை தொடரும். அந்த ஊழியக்காரன் தலையில் கை வச்சு தீர்க்க தரிசனமா சொல்லி, ஊழியத்துக்காக உன்னுடைய அழைப்பு சொல்லுகிறது, ஊழியத்துக்காக ஒரு இரம்யாவே போல ஆண்டவரோட நாமம் இடிச்சு உடைச்சு நீ கட்டி எழுப்புவார். 1000ங்களுக்கு 10000ங்களுக்கு பிரயோசனமாகிற அளவுக்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப நான் தீர்க்க தரிசனம் தலையிலுக்கு வச்சு பேசிட்டு இருக்கும்போது நான் என்னுடைய இருதயத்தில் பேசிட்டு இருக்கிறேன், தங்கச்சியில கல்யாணம், குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசம், வெளிநாட்டு போய் அதுங்களை சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு நிறைய பணம் உண்டாக்கி தங்கச்சிய கல்யாணம் எல்லாம் நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் ஊழியம் பண்ணலாம். தீர்க்க தரிசனம் தலைக்கு வச்சு பேசிக்கொண்டிருக்கும் போதே இதுதான் என்னுடைய யோசனை. இந்த அநேகர் ஆலோசனை கேட்கும் போது இப்படிதான் அவருடைய சுய நிலைமையை யோசிக்கிறது.
சூழ்நிலையை பார்த்து ஆலோசனைகளை மறைச்சு தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறது. பட் நானும் அப்படிதான். தீர்க்க தரிசனம் 3வது நாள், உபவாச ஜபத்தினுடைய 3வது நாள் தீர்க்க தரிசனம் என்னோட பேசும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். ஊழியம் இல்லை 2வது, 1வது தங்கச்சியில கல்யாணம், வீட்டிலோட ரெஸ்பான்சிபிலிட்டிகள், வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிச்சு நிறைய காரியங்கள் எல்லாம் செய்யணும். அதை முடிச்சதுக்கப்புறம் அதை பண்ணலாம்னு நோக்கத்தோடு நான் அதை ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டேன். ஆனால் முடிஞ்ச பின்பு ஊழியக்காரன் என்னோட பேசி, தம்பி உன்னை ஆண்டவருக்காக கண்டிருக்கிறேன், உன்னால் விலக முடியாது. அப்போ நான் சொன்னார், பாஸ்டர் எனக்கு தெரியும், இனிமேல் எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் வெளிநாட்டு இப்போ கொஞ்சம் காசை சம்பாதிச்சுட்டு வீடை பார்க்கணும், தங்கச்சி ரொம்ப மோசமான கண்டிஷனில், அம்மாயோட அவஸ்தை இப்படி, வேற வழி இல்லை. அப்படியே நான் சொல்லிட்டு சரி நீ போயிட்டு வான்னு சொன்னார். அப்படி வெளிநாட்டு போனதாகும். வெளிநாட்டுக்கு போன போது கம்பெனியில் 600 பேரை கொண்டு போட்டு என்னையும் பிளாக் பண்ணி விட்டுட்டேன். அப்போது பிளாக் ஆகி வேலை இல்லை, வேலைக்கு போக முடியாத பிளாக் ஆகின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பைபிள் வாசிச்சு நானும் ஒரு சில ரட்சிக்கப்பட்ட சகோதரங்கள் சேர்ந்துருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சு நல்லா ஜெபம் பண்ணுவார். அப்போது பாஸ்டர் சொல்லுவார் நல்லா ஜெபம் பண்ணணும் வந்து. அப்போ ஜெபம் பண்ணுவார். 3 மாதம் தாண்டும் போது ரொம்ப சூழ்நிலை கூடி இருந்த ஒரு 10 சென்ட் சொத்தை ஒரு வட்டிக்காரனை கொடுத்தாகும் அந்த பணம் வெளிநாட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக்கியது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவருக்கு காசை கொடுக்கணும், சொத்து ஒரு தடையில் இருக்குது, தங்கச்சி இருந்தாலும் இப்படி அவளை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ ஏதாவது எங்களுக்கு செய்யணும். அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லை. கேம்பில் நிறைய ஆளுகள் முடிவெட்டி காசு சம்பாதிக்கிறார். இப்போ எனக்கு முடிவெட்ட தெரியல, ஆனாலும் நான் நினச்சேன் ஏதாவது எங்களுக்கு செய்து காசு சம்பாதிக்கணும். வீட்டில் எல்லாம் மோசமான கண்டிஷனில் இருக்குன்னு நினச்சி அப்படியே முடிவெட்ட ஆரம்பித்தேன். எனக்கு முடிவெட்ட தெரியல, ஆனால் நான் முடிவெட்ட ஆரம்பித்தேன். கூட்டத்தில் நல்ல ஜெபம் வல்லமையாக ஜெபிச்சு இதாக்குறேன். முடிவெட்டு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன், தேனி பக்கத்தில் ஒரு சகோதரன் ஃபிக்ஸு நோயால் பாதிக்கப்பட்டு பயங்கரமாக பாதிக்கப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் கம்பெனியில் யாரும் அந்த பையனை அந்த சகோதரனை கவனிக்கிறது இல்லை. ஒரு பயங்கரமான ஹிந்து மதத்தில் பட்ட ஒரு சகோதரன். அவனை ஜெபம்னு சொன்னால் அவனை பிடிக்கவே மாட்டார். ஃபிக்ஸு நோயால் பாதிக்கப்பட்டு அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் எல்லாரும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு நிற்கும்போது என்னுடைய ஒரு சகோதரன் சொன்னார், நமக்கு ஒரு முறைப்பட்டு ஜெபிக்கலான்னு சொன்னார். நான் அந்த சகோதரன் தலையிலுக்கு வச்சு பயங்கரமாக ஒரு ஜெபம் ஜெபிச்சேன். ஆன் ஸ்பாட்டில் ஆ சகோதரன் ஹீல் ஆகிடுச்சு. அவனுடைய அவஸ்தா அவனது மாறி மாதத்தில் 2-3 வாட்டி ஃபிக்ஸ் நோய் வர சகோதரனுக்கு பின்ன தொடர்ந்துள்ள மாதங்கள் ஃபிக்ஸ் நோய் வந்ததில்லை. அவனும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இடையில முடியெல்லாம் வெட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது, முடி வெட்டி எனக்கு ஒரு 10,000 ரூபா அந்த சமயத்தை ஊருக்கு அனுப்புறதுக்கு கிடச்சிருச்சு. அதை ஜெபிச்சு நான் அந்த காசை என்னுடைய வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டியாக யாரும் இல்லாததுனாலே நான் இன்னொரு ஆளுக்கு அனுப்பி கொடுத்தேன். ஆனால் காசு கரெக்டாக என்னோடய வீட்டில் பிரயோசனப்பட்டில்லை. அப்போ தான் மனுஷன் எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது அதுக்கப்புறம் பின்ன அந்த கம்பெனியில் நிற்க முடியாமல் வெளியே கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஆனால் கம்பெனிக்குள்ளாடி இருக்கிற ஒரு 7 மாதம் ரொம்ப அற்புதங்களும் அடையாளங்கள் ஆர்டர் செஞ்சு அப்போ எனக்கு உறுதிப்பட்டுட்டேன், எனக்கு நீ ஊழியம் தான், வேற ஒன்றுமே இல்லை. என்ன 6-7 மாதம் கொண்டு என்னை உறுதிப்படுத்தி நிறைய விடுதலைகளும் அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறேன், அந்நிய பாஷை பெற்றுக்கொள்கிறேன், தீவிரமான ஜபம். இப்படியே கம்பெனியிலிருந்து இறங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் துபாயோட பார்க்குகள் சொந்தமாகி படுக்கிறதுக்கு இடம் இல்லை. பைபிள் மட்டும் என்னுடைய கையில் இருக்கும். நான் பார்க்குகளில் துபாயிலும் ஷார்ஜையிலும் அஜ்மானிலும் மாறி மாறி பார்க்குகளில் தங்க வேண்டும் நிலைமை வந்துடுச்சு. அப்படி தங்கி பல ராத்திரிகளும் இப்போ முஸ்லீம் பள்ளியோட பாத்ரூமில் இருந்து குளிச்சுட்டு பார்க்குகளில் தங்கும். அப்படி 2.5 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, பைபிள் படிக்கும்போது பவுலோஸ் ஊழியம் பண்ணும்போது பல இடங்களும் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாம நிமித்தம் பலவிதமான சூழ்நிலைகள் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஊழியத்தின் பாதையில் வருகிற ஒரு சோதிப்புன்னு தெரிஞ்சுட்டு நான் அப்படி என்னை அர்ப்பணித்து கொடுத்துட்டேன். அப்படி அர்ப்பணித்து கொடுத்தா பாடுகள் எல்லாம் சகிச்சு பார்க்கில் இருக்கிற ஒரு சமயத்தில் பயங்கரமான கேஸும் பிரச்சனைகளால் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் சோர்ந்து பயங்கரமாக என்ன செய்யணும்னு தெரியும் தற்கொலை பண்ணுற அளவுக்கு நிற்கும் போது நான் இப்படி பார்க்கில் படுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கும் பார்க்கில் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது அந்த மனுஷன் சரீரத்தில் பிசாஜு விலகி போயிடுச்சு.
பிசாசு அப்படியே விலகி சத்தம் போட்டு அழைச்சி போயிடுச்சு. உடனே போலீஸ் அந்த இடத்துல வந்து ஓடிட்டேன். அப்படிப்பட்ட அவஸ்தைகள் உண்டாயிடுச்சு. 2 சாப்பாட்டுக்குலாம் அப்ப என்ன பண்ணீங்க அந்த டைம்ல? சாப்பாடுக்குன்னு சொன்னால மீனவர் கடலில் மீன் பிடிக்க போகிற நேரத்தில் துபாயிலும் ആ സാക്ഷി, ഷാർജയിലും அந்த അനുഭവങ്ങൾ ഉണ്ടായിடுச்சு. நான் பார்க்கில் கிடந்துட்டு கடலிൻ്റെ பக்கத்தில் போய் உட்காந்துருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது அங்கே மீனவர் தமிழ்நாட்டிലുള്ള ആളുകളും ഉണ്ട്, ആന്ധ്രയിലുള്ള ആളുകളും ഉണ്ട്, മറ്റു പല നാഷണാലിറ്റിപ്പെട്ട ആളുകളും അങ്ങ് മീനവരായിട്ട് പോകും. പാകിസ്ഥാനിലെ ആളുകളുണ്ട്. അറബികളുടെ ബോട്ടിൽ അവർ പോയി മീൻ പിടിച്ചു കൊണ്ടുവരും. അറബികൾ മീൻ എടുത്തുകൊണ്ട് പോകും. അപ്പോൾ சாயந்தரம் நைட் ஆகும்போது அந்த இடங்களில் போயிருந்து நான் ஜெபம் பண்ணும்போது அநேகர் எனக்கு அடுத்து வந்து ஜெபம் பண்ணோம். மீனவர்கள்பட்ட ஒரு சில ஆளுகள் அந்த சமயத்தை விடுவிக்கப்பட்ட, அது ஆந்திராக்காரும் விடுவிக்கப்பட்ட, தமிழ்நாட்டிலிருந்து சேலத்தில் உள்ள ஒரு சில ஆளுகளும் விடுவிக்கப்பட்ட. அப்போது இவரெல்லாம் மீனை பிடிச்சு வரும்போது எனக்கு ஒரு பெரிய மீனை தருவார். அப்போ மீனை நாங்கள் கொண்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் கொடுத்துட்டு பல பகலும் ராத்திரியும் நான் சாப்பிட்டதனுடைய ரீசன் இதாகும். இவர் மீனை கொண்டு வரும், இவர் எனக்கு தெரியும். அவர் நினைக்கிறது நான் ஏதோ பெரிய ஆள், நான் நல்ல பார்க்கில் இருந்தாலும் பிச்சைக்காரனை போல இருக்கேன், நல்ல டிப்டாப்பில் நல்ல அயன் பண்ணுற சட்டை எல்லாம் அயன் பண்ணுற ஏரியாக்கள் உண்டு, கொடுக்கும். பள்ளியில பாத்ரூமில் இருந்து குளிக்கும், நீட்டாகிட்டு பைபிள் மட்டும் எப்பொழுதும் கையில் ஓப்பன் ஏரில் உண்டாகும். யார் என்ன சொன்னாலும் பைபிள் மாற்றாது, பைபிள் கையில் இருக்கும். அப்படி செயல்படுண்டி மீனவர் விடுவிக்கப்பட்டு அந்த ஏரியாவில் ஒரு பயங்கர விடுதல், பிசாசு விலகி போகிறது, நிறைய விஷயங்கள் உண்டாகி பல பிரச்சனைகள். നമ്മൾ വഴിയിൽ ജപം பண்ணிക്കൊണ്ടിരിക്കും, பிசாசு விலகும், உடனே அரபிகள் ஓடிக்கும், பிசாசுகள் போலீஸுகார் விரட்டும், நிறைய பிரச்சனைகள் பல இன்சிடென்ட்கள் உண்டாயிருக்கு. அண்ணன்னு கேட்டால் பிசாசு விலகும்போது சத்தம் விட்டு தான் போகும், பயங்கர அழைச்சி பிடிச்சு. அப்போ நான் அவரை அடிக்கிறதுல நோக்கத்தில் இவர் வந்து என்ன எடுத்து ஃபைட் பண்ணுவார், நான் ஓடிடுவார். ஆனால் பிடிபட்டா பிரச்சனை ஆகிடும். கடைசியில் மீனவரை கொண்டு வருகிறான் மீன், பல ராத்திரிகளும் பகலும் இதை கொண்டு கடையை கொடுக்கும். அங்கே கடையில் உள்ள ஓனர் நான் மீனை கொண்டு நல்ல ஃப்ரெஷ் மீனை கொண்டு கொடுக்கறதுனால சாப்பாடு தரும். சில சமயத்து மீனை கிடைக்காது, அப்படி இருந்தாலும் நீ சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லும், நீ மீன் வரம்ப கொண்டு வான்னு சொல்லும். அப்படி என்ன புரிஞ்சதுனால இப்போ நான் அதான் சரி, எப்பளும் நம்மளை ஒரு மனுஷன் நம்மளை ஒரு பந்தம்னு சொல்றது, நம்மளை புரிஞ்சால் மட்டும்தான் நேசிக்க முடியும். புரிஞ்சில்லைன்னா நேசிக்க முடியாது. புரிஞ்சு பழகியாத்தான் எந்த பந்தங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கு. அதை நம்புகிற ஒரு மனுஷனாக நான் பல ஊழியக்காரங்களில் நான் எதிர்பார்க்குறேன். பலரிலும் அது இல்லை, புரிஞ்சு பழகிறது இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்தோடு பழகிறார்கள். ஆனால் புரிஞ்சு பழகிய கஷ்ட நஷ்டங்கள் நம்மளை சகிக்கும், பொறுக்கும், பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை கூட நிற்கும். அப்படிப்பட்ட அந்த ஹோட்டலில் ஓனர் புரிஞ்சு பழகி என்னுடைய நிலைமை, நான் நல்லா பேசுகிறேன் அப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியுது ஒரு ஏதோ சுச்சுவேஷனில் பாதிக்கப்பட்டதுனால. அப்போ நான் சொன்னேன், நீ சும்மா சாப்பாடு தரேன்டா, இதை வச்சுக்கோ, இதுக்கு காசு எவ்வளோன்னு கேட்பார். இல்லை நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லும். அப்போ எனக்கு காசு தேவையில்லை, எனக்கு சாப்பாடு போதும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷமே அப்படி ஓடிடுச்சு. அந்த ஏரியாவில் பயங்கரமான விடுதலைகள் உண்டாகி இப்போ அநேகர் ரட்சிக்கப்படுறது காரணமாய் என் முகாந்திரம் ரட்சிக்கப்பட்ட ஆளுகள் பெங்களாதேஷில் உண்டு. பெங்களாதேஷ்னு சொல்கிற ராஜ்யத்தில் உண்டு. அவர் அவரோட ஊழியம் பண்ணுறாங்க. பெங்களாதேஷில் உண்டு அநேக சகோதரங்கள் உண்டு. இந்த 2.5 வருஷத்தை பார்க்கல எக்ஸ்பீரியன்ஸில் அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறதுக்கு காரணமாய் துபாயில் ஒரு வருஷம் பார்க்கில் உண்டாயிருந்து எல்லாரும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இயேசுவுக்காக எதெങ്കിലും செய்யணும். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஊழியத்துக்காகன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் ரொம்ப என்னை தொட்டது. அப்போது அது இதயத்தில் இருக்கிறதுனால இனி எப்படி என்ன கஷ்டம் வரட்டு பார்க்கலாம். அப்போது வீடு மாட்டு கம்யூனிகேஷன் இல்லை. தங்கச்சி ரொம்ப கஷ்டத்தில் ஆயிடுச்சு, அம்மா கஷ்டத்தில் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல, பணம் தர்றதுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் எப்படி அவங்களுக்கு ஊழியம் பண்ணணும், கஷ்டப்பட்டு நமக்கு ஊழியம் பண்ணால் இப்போ நமக்கு கஷ்டம் இருக்கும். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கும், நமக்கு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன செய்ய வேண்டாம், ஒன்றும் பார்க்க வேண்டாம். அப்படியே விட்டுட்டேன். தங்கச்சியோட சுச்சுவேஷன், அம்மையோட சுச்சுவேஷனுக்கு விட்டுட்டேன். வீட்டில் கம்யூனிகேஷன் பண்ணுற ரேர் ஆகிடுச்சு, கூப்பிட முடியாது. அதுகளும் கஷ்டத்தில் இருக்குது, நமக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை, நமக்கு கூட சாப்பாடுக்கு வழி இல்லை, கையில் பைபிள் மட்டும்தான் உண்டு. அப்போது காண்றவங்க ஒரு சில மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், பைத்தியக்காரன்னு சொல்லுவார், இதுக்காக இப்படி நடக்கிறதுன்னு கேட்பார். இப்படி நம்மளை சப்போர்ட் பண்ண அரவணைக்கின்ற ஆளுகள் போலும் இப்படி ஒரு தரிசனம் உண்டாந்து கேட்குறேன், இப்படி அழைப்பு உண்டாந்து, எங்கே வேலைக்கு தானே வர்ற, எதுக்கு இந்த மாதிரி உள்ள காரியங்கள் செய்கிறேன். இப்போ அழைப்பு இருக்கிற ஒரு மனுஷனை புரியறதுக்கு யாருமே இந்த காலத்திலும் இல்லை, அந்த காலத்திலும் இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அழைப்பு ஒருத்தண்ட மேல் இருந்தால் அநேக சோர்வுகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். ஆனால் இதில் கடவுள் தான் நம்மளை அரவணைக்கிறது. அப்படி பார்க்கல் போகிற நேரத்தில்
ஒரு ராத்திரியில் நான் படுத்து கொண்டிருக்கும் போது ஒரு என்னோட கையில் பைபிள் இப்படி இருப்பார். ஆனால் அந்த சமயத்தில் பைபிள் ஒரு கவர் போட்டு வச்சிருவார். காரணம் அங்கே இங்கெல்லாம் பார்க்கெல்லாம் போய் இருக்கிற அழுக்கப்படக்கூடாது. இப்போ நம்மள நல்லாட்டு வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அப்போது நான் பைபிள் பக்கத்தில் இருக்கும்போது நான் பார்க்கில் படுத்து கிடக்கிற நேரத்தில் ஒரு பாகிஸ்தானி அவர் நினைச்சது ராத்திரி 2 மணிக்கு அவர் நினைச்ச ஒரு பாயிண்ட்னு சொன்னால், என்னுடைய கையில் ஏதோ இருக்கு, இதன் அகத்து ஏதோ பணமோ எதெങ്കിലും இருக்குது, பொருள் ஏதோ இருக்குது. இப்போ அவனுக்கு ரொம்ப புத்திமுட்டு வாழ்க்கையில், அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேலையொன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற பாகிஸ்தானி. அவன் என்ன பண்ணிக்கிட்ட ஒரு கல்லை எடுத்துட்டு வந்துட்டு என் தலையை ஒற்றை அடிக்க கொல்லணும். ஒற்றை அடியில் நானும் அப்படிதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒருத்தனை அடித்து அவன் சாகணும். அதான் என்னுடைய இருதயத்தில் தில்லு. அவன் அடித்து கொலை பண்ணணும். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இருந்தால் எனக்கு சந்தோஷம் இல்லை, சத்தா தான் எனக்கு ஒரு ஆசுவாசம். அப்படி என்னோட மென்டாலிட்டி இருந்து. அப்போ இவனு என்னை ஒற்றை அடிக்கு என்னோட நான் கன்ஃபார்ம் ஆயா மட்டும்தான் என்னோட கையில் இருக்கிற கருத்தை பேக்கில் இருக்கிற சாதனத்தை எடுக்கணும். அது அகத்து இருக்கிறது பைபிள் ஆகும். அவனுக்கு தெரியும். அவன் நினைச்ச வேற ஏதோ சாதனம் நினைச்சேன். நான் நல்லா டிப் டாப்பில் படுக்கிறேன். இன்டர்லோக்கு தலைக்கடி வச்சுட்டு டிப் டாப்பில் தான் படுக்கிறேன். அப்பொழுது இவன் அடிக்கிறதுக்கு, இவன் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு இன்டர்லாக்கு கையில் எடுக்கிறேன். ஆன் ஸ்பாட்டில் கையில் என்ற கை கறி பைபிள் தட்டம் ஏதோ என்ன தட்டுற வந்து பார்க்குறேன். தூக்கி பட்டம் திடீர்னு என்ன தட்டுறோம் திடீர்னு பார்க்குறேன். இவன் கல் இப்படி மேலே வச்சுட்டு நிற்கிறேன். உடனே அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆன் ஸ்பாட்டில் அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசுகிற ஆன் ஸ்பாட்டில் கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட்டு நான் விலகி இல்லை, அந்த இடத்துல இருந்து விலகி இல்லை. பின்ன நான் தூங்கியதில்லை. 2 மணி டு பின்ன நான் அந்த இடத்த உட்காந்துருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி முடிஞ்சு பகல் ஒரு 10 மணி ஆகும்போது அந்த இடத்துல இவன் வந்துட்டு இவன் வந்து உட்காந்துருக்கிற. எனக்கு இவன் ஓடுறது தெரியுது, ஆனால் முகம் நான் கரெக்டாக பார்த்ததில்லை. ஓடுற முதுகு தான் பார்க்குறேன், இவன் ஃபேஸு தான் பார்த்ததில்லை. இவன் வந்து இருந்துட்டு எனக்கு அடுத்து பழகி நீ யாருன்னு கேட்டேன். நான் சொன்னார், ஓப்பனாக நான் சொல்லிடுவார், நான் கிறிஸ்டியன் முல்லான்னு சொல்லு, ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர் போதகர் சொல்லார். அது நீ என்னோட மன்னிக்கணும். அது என்னென்னு கேட்டால், நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லை. என்னோட கை விரலை காட்டிட்டு கை விரல் இப்படி ஒடிஞ்சிருக்கிறார் பாரு, எனக்கு இப்படி ஒடிஞ்சிருக்கிறேன். இது ஒரு இன்சிடென்ட் வந்தது, அதுக்கு இப்போ நூறுறது இல்லை. எனக்கு அது ரொம்ப வலியாக இருக்குது. அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, எனக்கு விசை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எனக்கு ஜெபம் பண்ணணும். எதுக்காக நான் சொல்லுகிறேன்னு கேட்டேன். நேற்று ராத்திரி உன்னை அடிக்கிறதுக்கு வந்த நானாகும். ஆனால் நீ ஏதோ பேசும்போது நான் பார்க்குறது ஒரு பயங்கரமான ஒளியும் ஒரு தீயும் எனக்கு பார்க்க முடியும். எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. அதை விட்டால் நான் அடிச்சுட்டு தான் போயிடுவார், எப்படியா அடிச்சுட்டு தான் ஓடிடுவார். அடிக்க என்ன முடிகிறது இல்லை, கல் வச்சு அடிக்க என்ன முடியும். நீ ஏதோ ஒரு பாஷை பேசி அதை பேசும்போது ஒரு தீயும் ஒரு ஒளி மாட்டு வந்து என்னை ஒரு பயப்படுத்துறது போல வந்துடுச்சு. அதனால தான் நான் உனக்கு இப்போ விசாரிக்க வந்தேன். அது நீ யார் இருந்தாலும் நான் கிறிஸ்டியன் முல்லான்னு சொன்னார். அப்படியா, நீ மன்னிச்சுதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டு உடனே ஜெபம் பண்ணி உடனே மனுஷன் கை ஜெபம் பண்ணி நூத்துட்டேன். உடனே அது நிவர்ந்த பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இப்போ அடுத்த வாரம் என்ன நீ சர்ச்சுக்கு கொண்டு போகணும்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் தயார் தான். ஆனால் நான் சர்ச்சு பாஸ்டர் எடுத்து சாட்சி சொல்லும்போது பாஸ்டர் எனக்கிட்ட சொல்லுகிறேன், முஸ்லீம்ஸை ஒன்றும் கொண்டு இங்கே வரக்கூடாது, வந்தால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டுன்னு சொன்னார். அப்போ பாஸ்டரை பயக்கிறேன். அப்போ கடைசியில் எல்லா நாளும் நான் இவனுக்காக ஜெபம் பண்ணோம். நமக்கு அப்போ நான் அதனால ஜெபம் பண்ணி எல்லா நாளும் வரும் அரவணைச்சு ஜெபம் பண்ணி ஆறுதல் கொடுத்து வசனம் பேசி சுவிசேஷம் பேசி இவரை அப்படி விடும். ஒரு சில நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடத்துல இருந்து விலக வேண்டி வந்தேன். சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால நமக்கு அவரை ஃபாலோ பண்ண முடிஞ்சதில்லை. நான் நினைக்கிறேன் அவன் இயேசுவை நம்புறவனாய் மாறவன் நினைக்கிறேன். கட்டாயம் நிறைய நாளுகள் சுவிசேஷம் பேசி நிறைய நாளுகள் எனக்கு எடுத்து வந்து ஜெபம் பண்ணுவார். பட்டு சர்ச்சில் வர கொண்டு வந்தப்போ பாஸ்டர் புத்திமுட்டாயிடும், அப்படி செய்யக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் இங்கே வரும், பாகிஸ்தானிகளெல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அவனை நான் நிறைய சுவிசேஷம் பேசி உறுதிப்படுத்தி இருக்க அவன் நல்லவனாய் வரும் நான் நம்புகிறேன். ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் பின்னே இன்னொரு இடம் தேடி போயிடுச்சு. நேரே ஷார்ஜா, துபாயிலே ஒரு தாமசம் விட்டு ஷார்ஜையிலோட்டு கிளம்பி ஆவியானவர் சொன்னார், இந்த ஷார்ஜையிலோட்டு வந்து இப்போன்னு சொன்னார். ஷார்ஜையிலோட்டு நான் போய் அந்த இடத்துல பார்க்கில் தான் தங்குறது. அடுத்த ஒரு வருஷம் தாண்டி அடுத்த வருஷம் பார்க்கில் போய் தங்கி அநேக சகோதர தமிழ் ஆளுகள், மலையாளிஸு, நைஜீரியன்ஸு, கேமரூன், சவுத் ஆப்பிரிக்கா, பஞ்சாபி, இப்படிப்பட்ட அநேக நேஷ்னாலிட்டி பட்ட
ஆளுகளுக்காக ஜெபிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஊழியத்தில் நிறைய வித்தியாசங்களும் சேஞ்சஸுகளும் അവിടെ பார்க்கத்தோம். அப்பொழுதும் 2.5 வருஷம் நீ பார்க்கல் கிடக்குമെന്ന് ஆவியானவர் சொன்னார். ആ 2.5 வருஷம் நான் ആരെടുത്തും പോയി உதவி கேட்டில்ல, எனக்கு வீடில்ல, தங்க வைக்குமோன்னு கேட்டில்ல. ആ 2.5 வருஷம் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படியாவதெങ്കിലും ஆண்டவருடைய சித்தம் நடக்கட்டும், என்னுடைய சித்தம் வேண்டாம்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்தேன். இப்படி ஒப்பு கொடுக்குற வேளையில் ஒரு பகல் 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டிருக்கிற சமயத்தில் பல வீடுகளிலும் போய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாரும் கேட்குறான், நீ எந்த இடத்துல தங்குற? ஜெபம் பண்ணிக்கிட்டு வரும்போது வண்டியில் அவர் கொண்டு விடும்போது இந்த பில்டிங்கிட்ட கீழே விடுங்க, அந்த பில்டிங்கிட்ட கீழே விடுங்கன்னு சொல்லுவார். அப்போது பலருக்கும் கன்ஃபியூஷன் ஆகி கேட்டுருக்கு, நீ எங்கே தங்குறன்னு சொல்லு. அப்போ நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தங்குற, பிரச்சனை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லும். அங்கே இறங்க போகும். யாருக்குமே பழகிறவங்களுக்கு யாருக்குமே சுச்சுவேஷன் தெரியாது. சர்ச்சிலும் யாரிடத்துமே சொல்ல மாட்டார். அப்படியே பழகிட்டு இருந்து கடைசியில் ஒரு நாள் எனக்கு ஷார்ஜையில் வந்தபோது தெரியும். அதுக்கப்புறம் துபாயில் இருந்தப்போ கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பாடும் காரியங்கள் எல்லாம் அங்கே ஒரு செட்டப் இருந்தேன். அதே போல் ஷார்ஜையில் வந்தப்போ கொஞ்சம் சூழ்நிலைகள் கொஞ்சம் கூடி அப்படி இருக்கிற நேரத்தில் நான் 7 நாள் உபவாசம் போட்டேன். ஜெபிக்கிற நேரத்தில் ஆறாவது நாள் ஆவியானவர் என்னோட பேசுகிறார். நீ 7ஆம் நாள் ஒரு மனுஷனுடைய கையிலிருந்தும் நீ சாப்பாடு எதிர்பார்க்கண்டா. 7ஆம் நாள் உபவாசம் முடிக்கும் போது சாப்பிடணுமே. அப்போது 7ஆம் நாள் சாப்பாடு கன்ஃபார்மாக வேணும். പക്ഷേ எனக்கு குடிக்கிறது தண்ணி கூட கஷ்டமாக இருக்குது. இப்போ முஸ்லீம் பள்ளியோட சைடில் போய் கூடரில் இருக்கிற தண்ணி எடுத்து தான் குடித்து பசியை குடிச்சிட்டு தான் ஜபம் ஆரம்பிக்கிறது. காலையில் ஒரு தணுப்பு சீசனாக இருந்து காலையில் போய் தண்ணியும் குடித்து சாயம் குடிக்கிறதுக்குள்ள வழி இல்லை. குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்து பார்க்கில் உட்காந்துருந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இருக்கும்போது ஒரு சில பாகிஸ்தானிகள் அது வழி போயிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், பைத்தியக்காரன் இருக்கிறார், ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு பேசிட்டு போகிறார். ஆனாலும் நான் அதை மைண்ட் பண்ணி இல்லை. ஜபம் ஒரு 3-4 மணிக்கூராகி மறுநாள் 6ஆம் திவசம் ஆவியானவனோடு பேசி, மனுஷனிலூടെ உனக்கு ஒன்றுமே தராது, நான் என்னுடைய ஆத்மாவினால் உன்னை தேற்றுவார். அதனால அப்போ நான் ஒரு பைத்தியக்காரனை போல நான் அர்ப்பணிச்சிட்டேன். என்னோட ஆண்டவரனோடு பேசியிருக்கு இல்லையா, நான் உனக்கு தரலான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையோட ஆண்டவரே நான் வைராக்கியமாக ஜெபிச்சு அநேகருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் யாருக்கு என்னுடைய அவஸ்தை தெரியாது. அதனால எனக்கு ஒரு விடுதல் நீ தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணி ஆகிற நேரத்தில் எல்லாமே ஜெபிச்சு கொண்டு போய்க்கணும். இருந்துட்டு அழுறேன், தனியே இருந்து அழுறேன். இப்போது நான் கொஞ்சம் முன்னாடி அழுற மாதிரி நான் தனியாக இருக்கும்போது தான் அப்படி அழும். இந்த மாதிரி பழைய காரியங்களை குறித்து கேட்கும்போது நம்ம யோசிச்சு தனியாக உட்காந்துருந்தோம், ரொம்ப அதிகமாக ஆளும். പക്ഷെ நான் ஆளுகளை முன்னாடி அப்படி ஆளுறது வேறாக இருப்பார். ஆனால் சாப்பாடு கிடைக்காது, மனுஷனிலூടെ கிடைக்காதுன்னு சொன்னால் நம்பிக்கையோட ஆண்டவரே நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறக்குறது நான் கண்டதில்லை வசனம் சொல்லி அப்போன்னு சொன்ன ஒரு வேளை சாப்பாடு தானே, அது இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. பெரிய பெரிய பண பிரச்சனைகள் எல்லாம் எல்லாருக்கும் உண்டு, இல்லாதவராட்டு யாரும் உலகத்தில் இல்லை. பட் ஒருவேளை சாப்பாடினுடைய புத்திமுட்டு கூட நமக்கு வந்தால் நம்மளால் யாராலும் தாங்க முடியாது. அது மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்றதுனுடைய அர்த்தம். ஒருவேளை சாப்பாடு தான், மற்றெல்லாம் யாரையும் யோசிக்கிறது இல்லை. ஆனாலும் அந்த ஒரு புத்திமுட்டு இந்த வசனம் எல்லாம் பேசி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது லாஸ்ட் மூமெண்டில் ஆண்டவரோடு பேசி, ஏலியா தீர்க்கதரிசிக்கு வனாந்திரத்தில் உட்கார்ந்திருந்தப்போ காக்கையால் உணவு கொடுத்த ஒரு தேவன் உண்மையா இருக்குதா, அப்படி ஒரு தேவன் உண்டு. அந்த வேதம் சொல்லுகிற ஒரு உறுதியா சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லுகிறேன். இது விடுதலையா இருந்தா அந்த இடம் கிளிக்கணும். என்னுடைய படித்ததில்லை, பெரிய அளவுக்கு யாரும் வார்த்தை சொல்லித்தந்து என்னை உறுதிப்படுத்தியதில்லை. நானே தன்னாலே வாசிச்சு தன்னாலே மணிக்கூறுகள் ஜெபிச்சு உபவாசம் பண்ணி இது இப்படி போகிறதுனால எனக்கு தெளிவாയിട്ടുള്ള காரியங்கள் வந்து பைபிள் நான் சமயத்து தெரியாது இருந்தேன். இப்போ நான் என்ன ஒரு கழுதையின்படி பேசி அப்படி ஒரு தீர்க்கதரிசி பைபிள் இருந்தால் இந்த உணவு எனக்கு வேணும், இல்லாவிட்டால் நான் அந்த இடம் கழிக்கணும். அப்படி ஒரு இல்லை, சும்மா விடுகதா பைபிள் உண்மை இல்லை. இப்படியே என்னுடைய இதயத்தில் வந்து நான் வாயினால பேசி എന്നിട്ട് ரொம்ப அதிகமாக பழைய காரியங்களை வீட்டில் அவஸ்தைகளை எல்லாம் ஞாபகம் வந்து வாழ தொடங்கி ரொம்ப கஷ்டமாக இருந்து. ஆனால் ஜெபிச்சு லாஸ்ட் மூமெண்ட் வரும்போது ஒரு மேலே இருந்த ஒரு சாதனம், வானத்தில் இருந்த ஒரு சாதனம் வந்து என்னுடைய கையில் தட்டி விழுந்தது ஒரு எலும்பினுடைய பீஸ் ஆகும். ஒரு எலும்பு, ஒரு சிக்கன், நம்மளை கோழியோட பீஸு. பட் ஆனால் எனக்கு கிடைக்கிறது வெள்ளிக்கிழமை. ஆ சமயத்து வெளிநாட்டில் எல்லாம் லீவ் ஆகும். நான் உட்கார்ந்து இருக்கிறது சனிக்கிழமை. என்னுடைய ஜெபத்தினுடைய லாஸ்ட் டே என்று சொல்லுகிறது சனிக்கிழமை. சனிக்கிழமை வெள்ளி முடிஞ்சு சனிக்கிழமை. അപ്പം ഈ വെള്ളിക്കിഴമ
ஒரு மூமெண்ட் சொன்னா எல்லா வேஸ்ட் பாக்ஸும் ஃபில் ஆயிருக்கு. மேக்சிமம் ஆளுகளும் பிரியாணி தான் யூஸ் பண்றது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இதுதான் வெள்ளிக்கிழமை எல்லா வீட்டிலும், வெளிநாட்டுல எந்த கண்ட்ரி இருந்தோ அந்த ராஜ்யங்கள்ல எல்லாம் இதுதான் மேக்சிமம் சிக்கன். நமக்கு சண்டேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃப்ரைடே. அவர் ஃப்ரைடே. அப்போ எல்லாம் வேஸ்ட். அப்போ காக்கா இது தூக்கியது யாரு? காக்கா. பட் காக்கா இது தூக்கும் போது ஒரு விஷயம் கூட இருந்து 10 திரம்ஸ். 10 திரம்ஸ்ன்னு சொன்னா அந்த சமயத்து வெளிநாட்டில் எனக்கு இது கிடைக்கிற காலத்தில் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவமாகும். எனக்கு சூயிங்கம் நம்ம சுப்பி போடுகிற பிக் பபிள்கம் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு போங்க. இந்த சூயிங்கவும் 10 திரம்ஸும் எலும்பில் சேர்ந்து ஒட்டி இருந்தது. புரிஞ்சிருச்சா? காக்கா கொத்தியது எலும்பு. காக்கா கொத்தியது பணத்தை அல்ல கொத்தியது. காக்கா கொத்தியது எலும்பு. ஆனா காக்கா கொத்தி பறந்து போகும்போது ஜெபிக்கிற நான் இருக்கிற இடத்தில் எலும்பு விழுந்துடுச்சு. காக்கைற வாயிலிருந்து தூக்கிட்டு போற நேரத்தில் எலும்பு கீழே விழுந்தது நான் இருக்கிற இடத்தில். புரிஞ்சிருச்சா? தட்டி விளம்பரம் பார்க்கும்போது சூயிங்கத்தில் ஒட்டி 10 திரம்ஸ் கிடைச்சு. நான் என்ன சொல்லுகிறதுன்னு தெரியல. கையில் எடுத்து நான் இதை கையில் வச்சு இது 10 கோடியே காலம் பலம். 10 கோடியில பிரச்சனத்தில் ஒருத்தன் எனக்கு எடுத்து வந்தாலும் இனி நான் சோர்ந்து போகாது. 10 கோடியில் ஒருத்தன் தகர்ந்து இருக்கிறேன், 10 மில்லியன் தர்கத்தில் ஒருத்தன் தகர்ந்து இருக்கிறேன் என்று சொன்னாலும் நான் அசைய மாட்டாரு. அந்த அளவுக்கு 10 திரம்ஸ் என்னை உறுதிப்படுத்தி ஊழியத்தின் பாதையில் சாகிறது வரையும் உறுதியாய் ஊழியம் செய்யறதுக்கு 10 திரம்ஸ் ஆகும் என்னை உறுதிப்படுத்தியது. அந்த இடத்துல இருந்து யோசிக்க தொடங்கி ஆண்டவரை எல்லாரும் கைவிட்டு துபாயில் 1 வருஷத்துக்கு கூட செயல்பட்டாங்க. 2.5 வருஷம் தான் பார்க்கில் வாசம் சொல்லி இருக்கிறார். அப்போ இனியும் 1 வருஷத்தில் கூடுதல் உண்டு. 1 வருஷம் இனி ஷார்ஜையில் பார்க்கில் உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை உண்டு. ஆண்டவர் சொன்னது போல நான் செய்வாரு. அதை விட்டு நான் நீ கஷ்டமா இருந்தா பிரச்சனை இல்லை, சாகு கேட்ட நிலைமை பிரச்சனை இல்லை, நீ என்ன சொல்றியோ அதை செய்யலாம் சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆனா 10 திரம்ஸ் கையில் எடுத்து வச்சு நான் அழத் தொடங்கி. என்னன்னு கேட்டா தங்கச்சிக்கு பிரயோசனம் இல்லை, அம்மைக்கு இப்ப பிரயோசனம் இல்லை, சொந்த பந்தங்களுக்கு இப்ப பிரயோசனம் இல்லை, ஒண்ணுமே யாருக்கும் பிரயோசனம் இல்லை. இப்படியே உட்கார்ந்திருந்து ஒரே அழுகைனால என்னோட வாயில் 1-2 வார்த்தைகள், 1-2 பாடல்கள் தேவன் தந்தது. பாட்டு இதுவரையும் நான் வேற ஒண்ணுமே நான் பண்ணி இல்லை. ஒரு பாட்டு தான் எனக்கு ஆண்டவர் தந்த பாட்டு. அந்த பாட்டுன்னு சொன்ன வாழ்க்கை என்ற வீட்டிலே பிரயாணம் செய்யும் போது பிரயாணரே நீங்கள் அன்பை பார்த்தோ. வாழ்க்கை என்ற வீட்டிலே பிரயாணம் செய்யும் போது பிரயாணரே நீங்கள் அன்பை பார்த்தோ. காரிருள் மூடுது, சூரியன் மறையுது, சம்பத்து தீருது, சூரியம் குறையுது. காரிருள் மூடுது, சூரியன் மறையுது, சம்பத்து தீருது, ஐஸ்வர்யம் குறையுது. உதவி செய்வானாரும் இல்லாதிருக்கும் போது என் நண்பரேசுவன் அருகிலுண்டு, என் நண்பரேசுவன் அருகிலுண்டு. வாழ்க்கை என்ற வீட்டிலே பிரயாணம் செய்யும் போது பிரயாணரே நீங்கள் அன்பை பார்த்தோ. வாழ்க்கை என்ற வீட்டிலே பிரயாணம் செய்யும் போது பிரயாணரே நீங்கள் அன்பை பார்த்தோ. அந்த வார்த்தை பாடல்கள் கொஞ்சம் கூட உண்டு. ஆனால் இந்த பாடல் ஆண்டவர் எனக்கு தந்துடுச்சு. அந்த இடத்துல இருந்து அழுகையினால ஒரு சில மணிக்கூறுகள் கூட அங்க உட்கார்ந்து 10 திரம்ஸ் கையில வச்சுட்டு ஒரே அழுகை கொட்டி ஆளி ஆண்டவர் இந்த வெளிநாட்டில் வந்து என் மேல் அழைப்பு தான் இருக்கிறது. ஆனா என்னை கேட்டுக்கிறதுக்கோ என்னை அரவணைக்கிறதுக்கோ இங்கே யாருமே இல்லை. நிறைய பாஸ்டர்ஸ்கள் இருக்கு, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிற இந்த உலகத்தில் நான் தனிமைப்பட்டவனாய் பைபிளும் தூக்கி ஒரு கழுதையை போல ஒரு பைத்தியக்காரனை போல நடக்கும்போது யாருக்குமே என்ன வேண்டாம். ஆனா இயேசுப்பா எனக்கு கூட சொன்னார், 2.5 வருஷம் நீ பார்க்கலோட போக வேண்டி வரும். இப்போ 1 வருஷம் தாண்டிடுச்சு. 1 வருஷம் தாண்டும் போது துபாயில் வந்து ஷார்ஜையில வந்துடுச்சு. ஷார்ஜையில் இனி 1 வருஷத்துக்கு மேல் செயல்படணும். நான் என்ன செய்யணும்னு கேட்ட போது காக்கா கொண்டு போட்டா 10 திரம்ஸ் எனக்கு கிடைச்ச போது என்ன ரொம்ப அதிகமா பரிசுத்த ஆவியானவர் அரவணைச்சிட்டேன். அரவணைப்பு எனக்கு தெரிஞ்ச போது ஒண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது, இனி எந்த ஊழியக்காரன் சோர்ந்தாலும் எந்த ஊழியங்கள் சோர்ந்தாலும்
எந்த மனுஷன் இனி முன்னோட்டு போக முடியாது என்று சொன்னாலும் அவரை உறுதிப்படுத்துறதுக்குள்ள ஒரு கிருபை தான் நான் உனக்கு தந்திருக்கு. நீ கவலைப்படண்டா, நீயும் நிற்கும், அநேக ஊழியக்காரங்களை நீ நிறுத்தும். அதுக்கு தான் விசுவாசம் தந்திருக்கிறது. அதனால யாரும் தோற்று போகாது, எல்லாரும் ஜெயிக்கும்னு ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்தி, அதனால நிறைய பிரச்சனைகள் கிடக்கிறவங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கும், அதே போல பணம் உண்டாக்குறதுக்கு அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் ஒன்று ഷാർജയിലെ ഒരു വർഷത്തിൻ്റെ ഒരു സൂழ்நிலைയൊന്നും തുടർന്നും അനേക കഷ്ടങ്ങൾ, അനേക പാടുകൾ കടന്നുപോയി. അതേ ഷാർജാവിൽ ഒരു ജപം പണിയിട്ടൊരു ஷாப்பிலோட்டு ஒரு கடையிலோட்டு, நான் துணி வைக்கிற கடை, அயன் பண்ணி துணியெல்லாம் வைக்கிற பெங்களாதேசிகள் தங்குற கடை. அந்த கடையில் போய் 2-3 வாட்டி போகும்போது 3-4 பெங்களாதேசிகள் இருந்த பிசாசுகள் விலகி, அங்கே விலகி 3-4 வாட்டின்னு நினைக்கிறேன், 4 வாட்டி போலீஸுகார் என்ன ஓடிச்சிருக்கு. ஓடி பயங்கரமான பிரச்சனைகள் உண்டாயிடுச்சு. ஆனால் இதொன்னும் பெரிய பாஸ்டேஷனோ சின்ன பாஸ்டேஷனோ யாருக்குமே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. போகிற இடத்துல எல்லாம் பிசாசுகள் விலகும், அவருடைய ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படும். இன்னும் நான் நினைக்கிறேன் பெங்களாதேஷில் நான் முகாந்திரம் விடுவிக்கப்பட்ட 10 பேரெങ്കിലും இருக்குது பெங்களாதேஷில். பிசாசൻ്റെ കെട്ടുകളിൽ നിന്ന് വിടുവിച്ച് സുവിശേഷം പേശി രക്ഷിപ്പുകൊള്ളാടി കൊണ്ടുവന്ന് ഷാർജ കടലിൽ ஞானஸ்நானம் கொடுத்து രഹസ്യമായി റൂമുകളിൽ രാപ്പോജനം കൊടുത്ത് அவர் இன்னும் பெங்களாதேஷில் சில ஆளுகள் ஆண்டவருடைய நாமம் நிமித்தம் பெங்களாதேஷில் ஊழியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனுடைய சாட்சிகளும் சொல்லுகிறது, அவர் வேலை எடுத்து கொண்டிருந்த இடத்துல போய் தலையை வச்சு ஹோம் பண்ணும் போதே அவருடைய நபர்கள் எல்லாம் பிசாசுகள் விலகி போகிறது. அது முகாந்திரம் இதை கண்டப்போ இயேசு செஞ்சது போல இவர்களுடைய ஆண்டவர் செய்கிறார். அவர் உண்மையான ஆண்டவருடைய ஊழியக்காரன் நம்பி என்னுடைய வாயிலிருந்து சுவிசேஷம் கேட்டு அவர் தந்த அரவணைப்புகளும் சாப்பாடுகளும் அவர் தந்த சப்போர்ட்டுகளும் எல்லாம் நான் கைப்பற்றி இருக்கு. அப்படி ஷார்ஜையில் 1 வருஷம் முடியாറാകുന്ന நேரத்தில் ஒரு 4-5 மாதம் பாக்கி இருக்கு. 2.5 வருஷம் முடிகிறதுக்கு 4-5 மாதம் பாக்கி இருக்கிற நேரத்தில் தீர கடினமாக சூடு தொடங்கிடுச்சு. நிற்க முடியாத சூடு, பார்க்கில் வந்து நம்ம கிடக்க முடியாது, படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பைபிளும் வச்சு பார்க்கில் ஒரு லிமிட் தாண்டி 50 டிகிரி சூடில் இருக்க முடியாது. ஏசி உണ്ടെങ്കിൽ தான் உட்காந்துருக்க முடியும். ஏசி இல்லை, நமக்கு படுக்கிறதுக்கு வேறு இடம் இல்லாததினால நேரே ஒரு பில்டிங்கு வேலை முடியாറായ ஒரு பில்டிங்கு கேஸு சம்பந்தமாகி அது ஸ்டே பண்ணி போட்டது போல கிடக்கிற, யாரும் அந்த இடத்துல தங்குறதில்ல. அந்த இடத்தில் போய் ஆண்டவர் சொல்லிட்டு தங்குற ஒரு ராத்திரியில் மணிக்கூறுகள் இருந்து ஜெபம் பண்ணும். 6-7 மணிக்கூர் ஜெபிச்சுட்டு தான் பகல் வெளியே வர்றது. அப்படி ஜெபம் பண்ணி അവിടെ படுத்த நேரத்தில் உபவாசமாக இருந்த சமயத்து உபவாசமாக இருக்கிற நேரத்தில் பில்டிங்கினകത്ത് கோப்பர் வயர் சேஃப்டி லைன் போகிறதுக்கு கோப்பர் வயர் நிறைய சுற்றி இருந்து அதொன்னும் பிடுங்கி எடுத்ததில்ல. அப்படி இருந்ததுனால திருடன்மார் பைப்பு திருடி விற்கிறதுக்காக, திருடி விற்று பைசா உண்டாக்குறதுக்காக திருடன்மார் அந்த இடத்துல அது திருடுறதுக்கு வந்த போது ராத்திரி நான் அவருக்கு ஒரு இடைஞ்சலாയി. அப்போது அவர் பிளான் போட்டேன், இவனை கொன்னாதான் நமக்கு என்ன செய்ய முடியும், இதை நமக்கு எடுக்க முடியும் എന്നുള്ള ஒரு விஷயம் வந்துடுச்சு. சமயத்து அவர் பிளான் போட்டேன், ஒற்றையடியை கொல்லணும் എന്നാണ് அவரோட பிளான். ஒற்றையடியில் சத்தம் வெளியில் வரக்கூடாது, அதாயிருந்த அவரோட பிளான். அப்போது நான் மணிக்கூறுகள் ஜெபம் பண்ணிக்கிட்டு படுத்த, இவர் வந்தது 3 மணிக்கு அப்புறம், நான் படுத்தது 2:30. அப்போ 3 மணிக்கு டீப் ஸ்லீப் ஆகி தூக்கம் பயங்கரமாயிடுச்சு. കാരണം 2:30 வரை ஜெபிச்சுட்டு எனக்கு பின்ன படுத்த உடனே நான் தூங்கிட்டேன். சமயத்தும் எனக்கு கையில் இருந்த பைபிள் ஆகும் எனக்கு சப்போர்ட் இருந்தது. பைபிள் நான் பக்கத்தில் வச்சுட்டு படுத்தேன். ராத்திரி ஒரு 3:30க்கு மேலே நினைக்கிற சமயம் எனக்கு தெரியல. ஆனால் 3:30க்கும் 4க்கும் இடையிலும் தான் இது நடந்தது, அது எனக்கு கன்ஃபார்ம். ஆனால் கையில் இருந்த பைபிள் ஒரு தட்டும்போது அப்போ எனக்கு ஃபீல் ஆகுது, ஏதோ பில்டிங்கினകത്ത് ஏதோ சாதனம் பாம்போ அப்படிப்பட்ட ஏதோ வந்து என்ன தொடர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தேன். பார்க்கும்போது பில்டிங்கில் சாரவெல்லாம் போடுகிற ஸ்கபோல்டிங்கிൻ്റെ இரும்பு பீஸு, சாரம் போடுற அவுட் சைட்லெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் போடுற இரும்பிൻ്റെ பீஸ் ഉണ്ട്, இரும்பு இங்கே ஸ்கபோல்டிங் போட்டுட்டு போடுற അതിൻ്റെ மூட்டில் இருக்கிற பீஸு. இதை வச்சு 4 பேருണ്ട്. அதில் ஒருத்தன் ஒற்றை அடித்து சிதறணும். தலை சிதறியா சத்தம் கேட்காதில்ல, ஓன் ஸ்பாட்டில் இதான் ஃபோக்கஸ். சிதறி அவருக்கு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு ஏற்ற கோப்பர் வயரு அந்த இடத்துல திருடுறதுக்கு உண்டு. அதெல்லாம் கட்டி போட்டுருக்கு, நிறைய கோப்பர் வயர் അവിടെ உண்டு. அப்போது இவர் அடிக்கிறதுக்கு இப்படி ஓங்கும் போது எனக்கு ஏதோ பைபிள் தட்டிட்டு ஏதோ சாதனம் அந்த ஃபீல் வந்துட்டு சாடி கிளம்பி நான் இப்படி பார்க்குறேன். அடிக்கிறது உடனே அந்நிய பாஷை அபிஷேகத்தில் அங்கே இருந்துட்டு இயேசுவின் நாமத்தில் அந்நிய பாஷை கதறி அந்நிய பாஷை அபிஷேகம் பேசி ஓன் ஸ்போர்ட்டில் 4 பேரும் சிதறி ஓடுற நிறைய ஆளுகள் உண்டு. நான் நினைக்கிறேன் 4 കൂടുതൽ உண்டோன்னு எனக்கு தெரியல. நிறைய ஆளுகள் இருந்தது போல எனக்கு ஃபீல் ஆயிருந்து. சிதறி ஓடி
நான் உடனே பைபிளோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி விலகி வெளியே போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல நான் துணிகளும் எல்லாம் கொண்டு வச்சிருந்தேன். மறுநாள் காலையில் இப்படியா அதை எடுக்கணும், இனி அப்படியே சேஃப்டி எல்லாம் புரிஞ்சுட்டு அதை எடுக்கிறதுக்காக நான் வருகிற நேரத்தில் 4 பேர் இல்லை 6 பேர் உண்டாயிருந்தேன். இவர் எனக்காக வெயிட் பண்ணி நிற்கிறார். 2 பாகிஸ்தானிகள், 4 பெங்களாதேசிகள். இவர் 6 பேரும் கூட சேர்ந்தாகும் வேலை நடத்தியது. அப்போது இவர் என்னை பார்த்து வெயிட் பண்ணி தந்து உடனே அவர் கேட்குற, நீ யாருன்னு கேட்டேன். நான் அவரோட சொன்னார், நான் கிறிஸ்டின் புல்ல. அப்போது நேற்று ராத்திரி நாங்கள் இந்த இடத்துல திருட வந்தேன், எதனால் நான் உங்களை வெயிட் பண்ணி தந்ததுன்னு கேட்டால், நீ இருந்த இடத்துல ஒரு ஒளி, ஒளி எங்களை பயங்கரமாக பயப்படுத்தி, நீ கத்தியதோ கதறியதோ அல்ல, நாங்கள் 6 பேர் இருந்தேன், உன்னை கொல்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் ஒரு பயங்கரமான ஒளி வந்துட்டு பயங்கரமாக எங்களை தாக்கியது, எங்களுக்கு நிற்கவே முடிஞ்சில்ல. நாங்கள் 4 பேர் மேலே நின்று 2 பேர் கீழே நின்று நாங்கள் 4 பேர் ஒரே ஒரு ஃபீல் ஆகி நாங்கள் 4 பேர் ஓடி 2 பேர் எடுத்து பேசி கிளம்பு, நிற்க முடியாதுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஓடி, நீ யார் அந்த மட்டும் எங்களோட சொல்லுன்னு சொன்னார். உடனே நான் கிறிஸ்டியன் முல்லா, நான் கிறிஸ்தவங்களில் போதகராக இருக்கிறது சொல்லி, அப்போ அவர் ரொம்ப அதிகமாக எனக்கு மன்னிப்பு கேட்டு அதில் 2 பேர் ஞானசானம் எடுத்து, அவர் 2 பேர் 2 பெங்களாதேசிகள் ஞானசானம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். ஒரு 2 பேர் ஞானசானம் எடுத்து அன்றோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். அது ஒரு பெரிய சாட்சி. அந்த இடத்துல நான் ஒரு இன்சிடென்டில் இயேசு இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு ஒரு பயங்கரமாக 2 ஞானசானம் எடுத்த 2 பேரும் ஆளுகையினால காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனால் மற்றவர் கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியா இல்லை. 2 பேர் முகாந்திரம் பெங்களாதேஷில் ஒரு கூட்டம் குரூப்பை அந்த ஏரியாவில் ஜெபிக்கிறதுக்கு தொடர்ந்து ஆண்டோட தகுதி தந்தேன். ஒரு 3-4-5 மாதம் திடீர்னு முடிஞ்சு அதுக்கப்புறம் பெங்களாதேசிகள் முகாந்திரமே எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு, ஒரு ரூமு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, அதுக்கப்புறம் அவருடைய இடையில் ஊழியங்கள், பெங்களாதேசிகள், பாகிஸ்தானிகள், இங்கே அநேக இடங்களில் ஊழியங்கள் பண்ணி பயங்கரமான காரியங்கள் நிறைய ஒன்று பேசுகிறதுக்கு, எல்லா அபிஷேகம், அந்நிய பாஷை, தொற்றெடுத்தெல்லாம் விடுதலைகள். ஒன்றுமே அவட பணம் ஒன்றும் எனக்கு காண்றதுக்கே இல்லை. காரணம் பசி, உபத்திரவம், பாடு, இதெல்லாம் அந்த சமயத்து வாழ்க்கையில் உண்டானது. பணத்தை குறித்து பேசுறதுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள் பண்ணி, அதே ஷார்ஜையிலும் ஒரு சில மாதங்கள் என்னை ஷார்ஜையிலும் மீனவர் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. மீனவர் இடையில் பயங்கரமான விடுதல் நடந்து மீனவர் எனக்கு மீனை கொண்டு வரும். அதே ப்ராசஸோடு அப்படியே ஒரு ஹோட்டலில் சில நாளுகள், சில மாதங்கள் அதே மீனை கொண்டு கொடுத்து அവിടെയും துபாய் கண்டினியூ பண்ணது போல கண்டினியூ பண்ண முடிஞ்சு. நிறைய ஆளுகள் ஜெபிக்க கூப்பிடும். யாரோடையும் வீட்டில் தங்க மாட்டார். தங்குறதுக்குள்ள ஃபெசிலிட்டி உள்ள ஏகப்பட்ட வீடுகள் உண்டு. ஒரு வீட்டில் ஃபெசிலிட்டி நான் ஏற்றுக்கொண்டதில்லை. அப்படியே ஒப்பு கொடுத்து ஊழியம் பண்ணி, ஆனால் இதெல்லாம் ஊழியத்தின் பாதையில் நடந்த வருத்தங்களும் பாடுகளும். போலீஸு நிறைய உபதிரவம் கொண்டு ஓடிச்சு. ஒரு சமயத்து போலீஸு ஓடிச்சு. இன்னொரு வீட்டுக்குள்ளே ஆடி போய் உட்காந்துருக்கிற நேரத்தில் யாரும் சகாயிக்கிறதுக்கு இல்லை. சிஐடி விரட்டி கொண்டு வந்து ஊழியம் நிமித்தம் நிறைய ஊழியங்கள் பண்ணி நிற்கிற லாஸ்ட் மூமெண்ட்டில். அப்போ வீடொക്കെ ஆகி சமயத்து வீடெல்லாம் ஆயிடுச்சு. வீடெல்லாம் பண்ணி கொண்டு போய் சிஐடி ஓடிச்சு பிடிக்கிறதுக்காக. அவனு ஒரு ஆளை சொல்லிக் கொடுத்த, அவர் என்ன வேலைன்னு கேட்டப்போ காட்ஸ் ஒர்க்கு, ஊழியந்தான் பண்ணுறது ஆண்டவருக்கு, அவனோட வேலைக்கு தானே வந்து எதுக்கு அப்படி பண்ணணும், என்ன தூக்கி உள்ளே போடுறதுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் உண்டாகி. அப்போ நான் ஓடி அந்த இடத்துலேருந்து ஓடி பைபிளும் கொண்டு ஓடி வந்தொரு காம்பவுண்டுக்குள்ளாடி வந்து உட்காந்து மாட்டி. காம்பவுண்டுன்னு சொல்லுகிறது வேலை நடந்துட்டு இருந்த காம்பவுண்டு. நான் ஏறும்போ அங்கே அரபியோட வீடாக இருந்தேன். வேலை நடந்தேன். அரபியோட வீடுன்ற மதில்னு சொல்லுகிறது ஒரு 15 அடி ஹைட் இருக்கும். நல்ல பெரிய காம்பவுண்ட் அடிச்சாரிக்கு அவர் வீடு இருக்கிறது. அப்போது நான் ஏறும்போ வேலைக்காரி இருந்தேன். அவருக்கு தெரியல. 2வது மாடியில் ஒரு ரூமுக்குள்ளாடி போய் உட்காந்துருந்தேன். சாயந்தரம் ஒரு 3:30 மணி ஆகும்போது. ஆனால் நான் அங்கே உட்காந்துருந்து வெளியே கிளம்பாமல் உட்காந்துருந்து ஜோம் பண்ணி வெளியே கிளம்ப சிஐடி என்ன தூக்கும், போலீஸ் என்ன பிடிக்கும். அதனால் என்ன பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். ஆனால் காட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்ததுனால அவர் என்ன உள்ளே போடுறதுக்கு தான் பிளான் போட்டேன். அப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், அங்கே கடந்து சுற்றிக்கிட்டே இருக்குது சிஐடி, எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நான் இதுக்குள்ளாடி இருந்து ஜபம் ஆரம்பித்தேன். மணிக்கூறுகள் ஜபிச்சேன். ராத்திரி 9 மணி ஆயப்போ தான் நான் ஜபத்தினோட வல்லமையிலிருந்து வெளியே பார்க்குறேன். வெளியே பார்க்கும்போது இருட்டாயிடுச்சு. நான் வேலை இருக்குது யாருக்குமே தெரியல. வேலை எடுத்திருந்த ஆள்கார் கேட்டை போட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு வெளியே சாட முடியாது. மொபைலில் பைசா இல்லை, யாரையும் கூப்பிட முடியாது, சார்ஜ் முடியாறாயிடுச்சு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்படி ஸ்டக்காக அங்கே இருக்கும்போது ஒரு பாஸ்டர், அவரோட பேர் ஜான் பொன்னூஸ்ன்னு நினைக்கிறேன். அவரோட பேர் ஜான் பொன்னூஸ், ஒரு பாஸ்டர். அவருடைய வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை தான் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்து, அவருக்கு இந்த ரொம்ப நேசிக்க இடைக்கிடைக்கிற என்ன கூப்பிடுவார்.
ராத்திரியில் வேற யாரும் என்னை கூப்பிட்டிല്ല. பொன்னூசம் சொல்லுகிற பாஸ்டர் என்னை கூப்பிட்டேன். எனக்கு அதை சொல்ல முடியாத அளவுக்கு 6 அரவணைக்க இல்லாத ஊழியம் நிமித்தம் ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் மனுஷன் என்னை கூப்பிட்டேன். ஜெபிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். நான் ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லி போனேன், பாஸ்டர் ஊழியம் நிமித்தம் ஊழியக்காரங்கள் நிறைய பாடுகள் படுகிறேன். ஆனால் யாருக்குமே அந்த பாடுகளை குறித்து ருசிக்கணும்னே ஒரு சிந்தனை இல்லை. பட் எனக்கு இப்போ ஒரு கார்டு தான் தேவை, மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு தான் தேவை. அது கிடச்சா மட்டும் நான் சிஐடி விரட்டிட்டு நான் இப்போ வீட்டுக்குள்ளாடி வந்து உட்காந்துருக்கேன். என்ன செய்யணும்னு தெரியல. 15 அடி ஹைட்டு முதல்ல நிற்கிறேன். சாடியா இன்னி எவனுங்களும் என்ன தூக்கி உள்ளே போடும், திருடுறதுக்கு உள்ளே வந்தேன்னு சொல்லும். என்ன எப்படி சாடணும் எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ யாரையும் கூப்பிட்டுட்டு என்ன செய்யணும், இந்த வீட்டுக்குள்ளாடி இந்த வெளியே சாடணும், ஒரு வழி சொல்லித்தான்னு சொன்னார். அப்போ உடனே அவர் எனக்கு ஒரு கார்டு, அது இன்றைக்கு நான் மறந்துடல, ஊழியக்காரர் இன்றைக்கு எனக்கு உதவியாக இருக்குது. ஆனால் எனக்கு அவர் என்ன உதவி பண்ணியாலும் அன்னைக்கு போட்ட கார்டு மட்டும்தான் என்னோட இதயத்தில் இருக்குது. என்னென்னு கேட்டார், சூழ்நிலையில் ஊழியம் நிமித்தம் ஓடிக்கொண்டிருக்கும் போது விரட்டி கொண்டிருக்கும் போது சமயத்து எனக்கு ஒரு அரவணைப்பாயிட்டு அவர் வந்துடுச்சு. இன்னும் அரவணைப்பு ஊழியக்காரர்கள் உண்டு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சிலர் மட்டும்தான் நன்றி உள்ளவங்க, எல்லாருக்கும் நன்றி இருக்காது. 10 குஷ்டம் பிடிச்சவங்க குணமாயி எல்லாருக்கும் நன்றி. நான் அப்படிதான் நன்றி உள்ள இருதை எனக்கு உண்டு. அன்னம் வந்த வழி நான் மறக்க மாட்டார். இப்படிப்பட்ட பாடுகள் வந்த போது அது வந்து நான் மறந்து எந்த ஊழியக்காரன் எடுத்து பழகாது. இல்லை ஊழியக்காரன் இதெல்லாம் புரிஞ்சு தான் டீல் பண்ணுவார். அப்போது இதெல்லாம் சின்ன காரியம். இதிலும் பெரிய காரியங்கள் நடந்து அதை எனக்கு வெளியே பேச முடியாது. ஒரு மத விஷயங்கள் உண்டாயி நான் அவருடைய புஸ்தகத்தை எரிச்சென்று சொல்லி எனக்கு பேரில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. அது 8 மாதம் ஓடி அதனுடைய சோர்வுகள் சாதாரணமல்ல. அது நடந்தது ஒரு மதத்தில் இருந்தால் ஆளுடைய வீட்டில் ஜெபிக்க கொண்டு போய், அந்த ஊரில் மதம் தெரியுமல்ல உங்களுக்கு, அது பேச வேண்டிய காரியம் இல்லை. ஒரு முஸ்லீம் சகோதரன் வீட்டில் அவருடைய சில விடுதலைகள் நடந்தது, சில நோய்கள் குணமானது, சில பிசாசுகள் விலகி போனது. ஆனால் அவருடைய மனைவி மதத்துக்கு ஏற்றபடி பயங்கரமாக மொத்தத்தில் கவர் பண்ணி நிற்கிற ஒரு ஸ்ரீயாக இருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடச்சி. ஆனால் புருஷன் ஆண்டவரே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு மனுஷன். அப்படி ஒரு ஆள் ஆண்டவரை அன்றி கொண்டிருக்கிறது, அவர் ஆண்டவரே இல்லைன்னு உள்ள மனுஷன். அப்படி இருந்த மனுஷன் அது மாறி ஜாதியாய் மாறி, அப்போது மனுஷனோட தீவிரவாதம் இப்படி இருக்கு. ஜெபிச்சு இவருக்கு விடுதலை கிடச்ச ஒன் ஸ்பாட்டில் என்னை கூப்பிட்டு அவருடைய மத புஸ்தகம் எனக்கு தந்துடுச்சு. அப்போது அது இன்சிடெண்ட் முடியும். எது அந்த ஒரு வந்து சேர்ந்து அடிக்க வீட்டில் கிடந்தது, அது முடிஞ்ச உடனே இது நடக்கிறேன். அப்போது அவர் விடுதலை நடந்தவுடன் மத புஸ்தகத்தை எனக்கு தந்துடுச்சு. அப்போ சமயத்தும் ஒரு 3-4 மாதம் நான் வெளியே தான் இருந்தேன். சமயத்து நான் கொண்டு வச்ச இடத்துலேருந்து சாதனை யாரோட கையில் போயிடுச்சு. அவருடைய மத புஸ்தகத்தை எனக்கு தந்துடுச்சு. அது நான் எரிச்சு போட்டேன்னு சொல்லி எனக்கு பேரில் சிஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கிட்டத்தட்ட 8 மாதம் என்னை ரொம்ப அதிகமாக தொட்டது. சிஐடி போலீஸு மதத்துக்கு விரோதமாய் செயல்பட்டுன்னு சொல்லி என்னை தூக்கி உள்ளே போட்டு கொலை பண்ணுறதுக்குள்ள பிளான் போட்டுட்டு அப்படெல்லாம் 8, 10, 9 மணிக்கு ஒரு ஜெபம், ஒரே ஜெபத்துக்குள்ளாடி சிஐடி கூப்பிட்டு ஃபோனோட பதில் பேசுவார். ஆனாலும் சிஐடி பலவாட்டி உன்னை செகண்ட் நாங்கள் தூக்கிடுவாருன்னு சொல்லி கடைசியில் குறை நாடுகள் அது செயல்பட்டு கடைசியில் கூப்பிட்ட ஒரு சிஐடி அதிகாரி சொன்னார், ஏதோ என்னோட இதயத்தை நீ நல்லவன், நீ தப்பு பண்ணிலன்னு எனக்கு தெரியுற, அதனால் இனிமே நாங்கள் உன்னை கூப்பிடாது. நான் அவன் நீ இத்தனை வாட்டி கூப்பிட்டுட்டு நீ கால் எடுக்காமல் இருக்கிறது இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, ஏதோ நீ இதனால் அப்படி எல்லோரும் பயந்துட்டு ஃபோனை ஆஃப் ஆக்கி வைக்கும், நீ எதை பண்ணி தான் சொன்னார். நான் கிறிஸ்டியன் முல்லா, நான் தப்பு பண்ண மாட்டார், இதை நான் பண்ணியதில்லை, நீ புரிஞ்சுக்கோ, நீ எதை புரியணும், இங்கிலீஷில் பேசி அவருக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்போது அது அந்த ஆளை வீட்டில் இப்படியெல்லாம் நடந்துடுச்சு, அந்த ஆள் ராங்காக எனக்கு எதிரே கம்ப்ளைண்ட் வந்ததாகும்னு சொல்லி உடனே நான் கேஸை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி சிஐடிக்கு மேல் பயங்கர இறக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சிஐடியை வெளியே கூப்பிட்டு கொண்டு வந்து அரபி பேச தெரிகிற ஆளுகளை டிரான்ஸ்லேட் பண்ணி என்னோடய சாட்சியெல்லாம் கேட்ட போது எனக்கே அவர் சாயை வாங்கி தந்து ஆறுதல் படுத்தி, நீ தைரியமாக இல்லை, நீ பணத்துக்காக எல்லாம் செயல்படுகிறது, தேவன் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி நீ எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அரபி சிஐடி எனக்கு அடுத்து ஆறுதலாக வந்து அப்படி நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ ஜெபத்தினாலே நடக்காத ஒரு காரியம் இல்லை என்னோட. அதனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் நான் விசுவாசமாக செயல்படுவார். எனக்கு நிற்க முடியும். எனக்கு வந்த அனுபவங்கள் சாதாரணமல்ல. இது என்னுடைய மனைவிக்கு ஒருவேளை இதொന്നും சொல்ல முடியாது, நிறைய பாடுகள், இனி சொல்ல முடியாத நிறைய காரியங்கள், இதெல்லாம் சொன்னால் அவரை நாள தொடங்கும். ஆச்சரியமாக இதெல்லாம் சொல்லி சொல்லி புரிய ஒரு ஊழியக்காரன் மேல் அபிஷேகവും அவனை ஆண்டவர் உண்மையாக செயல்படுத்தி என்னெல்லாம் அவன் பிளாட்ஃபார்ம் வேண்டாம். அவனுக்கு நான் பிளாட்ஃபார்ம் எதிர்பார்க்குற ஊழியக்காரன் அல்ல.
அநேகர் இன்றைக்கு பிளாட்ஃபார்ம் எதிர்பார்த்து ஓடுகிறார். என்னுடைய பிளாட்ஃபார்ம் ஆற்றிൻ്റെ கரை, ரோடிൻ്റെ சைடு, எந்த இடத்தில் செயல்பட்டாலும் அந்த இடத்தில் டெலிவரன்ஸ் நடக்கும். இதுதான் என்னுடைய கால்ச்சப்பாடு. என்று கேட்டால் நடத்திய விதங்கள் அப்படியா இருக்குது. இன்றைக்கி ஊழியக்காரங்க பிளாட்ஃபார்ம் கிடைச்சா மட்டும்தான் செயல்படும். எத்தனை மக்கள் உண்டு தான் கேட்கறது. அப்போ தான் அவருடைய செய்தி வரும். அப்போ தான் அவருடைய ஊழியத்தினுடைய தெருமை 10 பேரை காட்ட முடியும் யோசிக்கிற காலத்தில். இதெல்லாம் நான் நினைக்கிற உண்மையான சாட்சி. இது அநேக குடும்பங்களை தொடும், அநேக ஊழியக்காரங்களை தொடும் நான் நம்புகிறேன். காரணம் தெரியுமா? இது ஜீவிக்கிற சாட்சி. அப்போ நம்மளை எப்படி ஊழியத்தில் முன்னேறி போகும், எப்படி இது செய்யும்? இதனிடையில் 2.5 வருஷத்தினிடையில் என்னுடைய ஆண்டி என்னை கூப்பிட்டு என்னுடைய மாமனுடைய மகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு சுந்தரியாய ஒரு பிள்ளை உண்டு. இப்போ நான் ஊர்லேருந்து போகும்போது நான் சொல்லி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 2.5 வருஷம் அங்கே இருந்தீங்க இல்லையா? 2.5 வருஷம் கஷ்டம், பாடுகள் இருந்தது. வருஷங்கள் இருந்தேன் சொல்லுகிறது. அப்போது 2.5 வருஷத்துல பாடுகள் உள்ளாடி என்னுடைய ஆண்டி என்னை கூப்பிட்டு கேட்டேன், எப்படி நீ இப்போ வருமானு கேட்டேன், வர்றதுக்கு எப்படி வர முடியுமான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னார், இல்லை ஆண்டி வர முடியாது. அப்போ பிள்ளைக்கு நிறைய மேரேஜ் வந்துடுச்சு, நடத்திட்டான்னு கேட்டேன். நான் இப்போ ஆண்டோட பாதையில் ஓடிட்டு இருக்கு, அதனால் ஆண்டோட சித்தம் நடக்கட்டும்னு சொன்னார். ஆண்டோட சித்தம் நடக்கட்டும்னு சொன்னார். உடனே பிள்ளை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போது அவருக்கு யாருக்குமே விசுவாசம் இல்லை, இவன் இப்போ முடிஞ்சு இனி இவன் வெளியில் வராதுன்னு நினச்சேன். ஆனால் அவரோட முன்னாடி இன்னொரு சாட்சியாய், அவரோட குடும்பத்தில் நாங்கள் ஒரு மனப்பட்டு இன்னொரு சாட்சியாய் அவருக்கெல்லாம் இந்த அவன் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்ததுனால அவன் தகர்ந்து போனதில்லை என்று சொல்லும் அளவு தேவன் என்னை வச்சிருக்கிறார். இனி பேச போனால் நடக்காது. சரிம்மா, நீங்கள் சொல்லுங்கள். பாஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களே பெற்றிருக்காங்க இல்லையா? திருமணம் நடந்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? திருமணமான போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஊழியத்தில் எப்படி செயல்படுறாங்களோ அதே போல் குடும்பத்துலேயும் எங்களுக்கு வீட்லேயும் ரொம்ப நல்லபடியாக எங்களோட சேர்ந்துருந்து எங்களோட கூட இருந்து எங்களோட காரியங்கள் எல்லாம் செய்ததுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கும் போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல தேவன் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் தான் என்னோட ஹஸ்பண்டு. வெளியே எப்படி ஊழியம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் வீட்லேயும். அதனால ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜப வாழ்க்கையெல்லாம் எப்படி? ஜப வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேம். நல்லா தேவன் நல்லா அதிசயமாய் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க துபாயில மொத்தம் 2 வருஷம் இருந்தீங்க இல்லையா? 14 வருஷத்துக்கு மேல. சரி 14 வருஷம் படாத பாடுகளை ஆண்டவருக்காக பட்டிருக்கீங்க இல்லையா? அதன் பிறகு இங்க வந்த பிறகு திருமணம். சரி, இப்போ எங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சேனவிழா, பெத்தேல்புரம் சேனவிழா குழிவிளையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். சேனவிழா குழிவிளையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த இடத்தில் ஊழியம் நடத்துறதுக்குள்ள காரணம் சொல்லுகிறது, வெளிநாட்டில் இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பெத்தேல்புரம் என்று சொல்லுகிற இடத்தை குறித்து பேசி, அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக இடங்களை குறித்து, எனக்கு இந்த இடம் தெரியாது, இடங்களையும் தெரியாது, இடங்களை குறித்து எனக்கு அடுத்த ஆண்டவர் பேசி, அப்போ எஸ்பெஷலி பெத்தேல்புரத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். டைரியில் எழுதி வச்சு வருஷங்களோളം அந்த இடத்தில் நீ என்ன கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சம்பவத்தை ஜெபிச்ச ஒரு இடமாகும் பெத்தேல்புரம். இன்னும் நாங்கள் இருக்கிற அட்ரஸ் போஸ்ட்டு பெத்தேல்புரம் போஸ்டில் தான் நாங்கள் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்தை குறித்து பேசி வருஷங்களோളം அதுக்காக ஜெபிச்சு, இப்போது இந்த இடத்துல 1 வருஷம் தாண்டி இந்த இடத்துல வல்லமையான ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கு மேலே ஆளுகள் வந்து கலந்து கொண்டு அநேகர் மாசத்தில் ஞானஸ்தானங்கள் எடுத்து இங்க ரொம்ப அதிகமா ஆண்டவர் உபயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த இடத்தில் கொண்டு வந்து வெளிப்படுத்தி ஆலோசனைக்கு கீழ்பட்டு இந்த இடத்தில் கூட்டம் நடக்கிறார். 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2ஆமത്തെ சபை நாள் இனி ஒரு 4 மாசத்துல அது வருகிறது. இப்போ கிட்டத்தட்ட 100க்கு மேல் ஆத்துமாக்கள் அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகிறோம். அந்த இடத்துல இப்போ பத்தாத்த ஒரு அவஸ்தை வந்திருக்கு. தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாவே உங்களுடைய சாட்சி ரொம்பவே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எலியாவை காகத்தை கொண்டு பூஷித்த மாதிரி வேதத்தில் நடந்த மாதிரி நிஜமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா? நிச்சயமாகவே உங்களுடைய சாட்சியின் மூலமாக நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய சாட்சி முகாந்தரமாய் மக்களுக்கு செய்ய சொல்லுகிறதும் அநேக ஊழியக்காரங்களுக்கு, எனக்கு மட்டுமல்ல என்னுடைய சாட்சி மட்டுமல்ல, அநேக ஊழியக்காரங்களுக்கு, அநேகர்
ஊழியத்தின் பாதையில் வந்துட்டு சோர்ந்திருக்கிறார். நாளை எப்படி வாழும், எப்படி முன்னேறும், எப்படி பிழைக்கணும் என்று தெரிய முடியாமல் அநேகர் ஊழியத்தின் பாதை விட்டு பலவிதமான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளும் பாடுகளும் ஒன்றும் நம்மளை அழிக்கிறதுக்கு அல்ல, நம்ம முகாந்திரம் ஆயிரக்கணக்கிന്, 10,000கணக்கிന്, லட்சக்கணக்கிന് ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்காக தேவன் நமக்கு தருகிற கஷ்டங்கள், சோர்வுகள், பாடுகள் இதெல்லாம் நம்மளை சகிச்சால் நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்னு என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சி. அதனால எல்லாரும் உறுதியாய் செயல்படுங்க. சோதனைகள் வரும்போது ஓடி போகாதுங்க. பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்தை விட்டு அறுகுறையாய் பேசி விலகாதுங்க. அதுக்கப்புறம்தான் நம்மளோட விடுதல். கைப்பு வந்தது, ஆனால் அதுக்கப்புறம்தான் அது தேனாய் மாறியது. கைப்பை சுதந்திரிக்கும்படி கஷ்டப்பட்ட இஸ்ரவேல் மக்கள். ஆனால் மோச முகாந்தர் அந்த இடத்தில் ஒரு மதுரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி விட்டுட்டார். தேவன் முன்னாடியே மதுரமாக்குற மரத்தை அந்த இடத்தில் மக்களுக்காக ஆயத்தப்படுத்திட்டு தான் நம்மளை கைப்புக்குள்ளாடி தேவன் கொண்டு வந்தது. அதனால ஒருபோதும் ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரங்கள் யாரும் சோர்ந்து போகக்கூடாது. 2 தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரும் என்ன சோர்வு வந்தாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியாய் செயல்படுங்க, விசுவாசத்தோட செயல்படுங்க, ஆத்துமாவில் அபிஷேகத்தில் செயல்படுங்க. அபிஷேகத்தில் சோர்ந்து போகாதுங்க, மாம்சத்தில் எதுவும் செய்யாதுங்க. அபிஷேகத்தில் மணிக்கூறுகள் ஜெபிச்சு ஊழியத்தை கட்டுங்க. படிச்சுட்டு எதுவுமே செய்யாதுங்க. அபிஷேகத்திலும் மணிக்கூறுகள் ஜெபிச்சும் வசனம் தியானிச்சும் ஊழியத்தை கட்டி எழுப்புங்க. ஆண்டவர் ஒருபோது என்ன சோர்வு வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டாரு. அபிஷேகம் இன்னைக்கு இல்லை. அநேகர் சோர்ந்து போயிடுச்சு. ஊழியக்காரங்கள் கரங்களை தட்டி ஆராதிக்கிறது குறைவாயிருக்கிறது. ரொம்ப கைகளை தட்டி ஆராதிக்கின்ற ஊழியக்காரங்கள் கரங்களை கெட்டி நிற்கிறோம். பிசாசு அநேகரை கட்டி வச்சிருக்கிறோம். அபிஷேகத்தில் செயல்படேண்டவர் எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டது. ஒரு சில மக்கள் இப்பொழுதும் அபிஷேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு அபிஷேகத்தோடு செயல்படுங்க. கஷ்டங்களும் சோர்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் அதை முன்னேறி போகும்போது தேவன் நமக்கு பயங்கரமான ஒரு மதுரத்தை, ஒரு கனியை நமக்கு வேண்டிய தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை செஞ்சு வச்சுட்டாக நமக்கு சோர்வுகள் வருகிறது. அது இல்லாத அல்ல நமக்கு சோர்வுகள் வரும். നമ്മൾ நினைக்கிறது ഈ കഷ്ടത്തോടെ നമ്മൾ തകർന്നെന്ന് ഒരിക്കലുമില്ല. ഈ കഷ്ടം നമ്മുടെ வாழ்க்கையை மேன்மையாக்கி மாட்டுகிறதுக்கு. ஊழியம் விட்டு போகாதுங்க. சாகிறது வரையும் உறுதியா நில்லுங்க. ஏசப்ப அன்று நில்லுங்க. குரூப்பு, சங்கடனை யாரையும் நம்பாதுங்க. யாருடையும் பணத்தை எதிர்பார்த்து ஊழியம் பண்ணாதுங்க. கஷ்டங்கள் உண்டு, பண பிரச்சனைகள் ஊழியத்தில் வரும். ஆனாலும் கஷ்டப்பட்டு நில்லுங்க. நமக்கு ஒரு நல்ல காலம் வரும். ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளையும் கைவிட மாட்டாரு. நம்முடைய கஷ்டங்களும் பாடுகளும் நம்முடைய பிள்ளைகள் காணட்டு, நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் காணட்டு. காணும்போ சோர்வுகள் மாறும், அதுகளும் நம்பும். நாளை அதுகளும் ஊழியம் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒன்று மட்டும் இல்லை, கஷ்டம் பார்க்கணும், நல்ல காலம் பார்க்கணும். அப்போ ஊழியக்காரங்களோட பிள்ளைகளும் நாளை ஒரு சேனையாய் அவர் எழும்பும் தேவனுக்காக. சோர்வுகள் எல்லாம் நம்மளை விட்டு மாறும். இப்போ இருக்கிற நெருக்கடி எல்லாம் நம்மளை விட்டு மாறும். இது ஒன்றும் நம்மளை தகர்க்கிறதுக்கல்ல, நம்மளை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்னுடைய சாட்சி முகாந்திரமா எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நமக்கு செபிக்காம ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நினைச்ச எனக்கு கிடைச்ச சாட்சியில் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் மட்டும்தான் இங்கே வந்தது ஆண்டவரே. அதுக்கு மேலே ஒன்றும் வந்ததில்லை. ஏகப்பட்ட சாட்சிகள் இனி வெளிவர வேண்டி இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது வெளிவரட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைய பெரிய மகிமை இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் குடும்பங்களும் அதிகாரமுள்ள கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளும், ஆவிக்குரிய சபைகளும் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவனுக்காக பிரயோசனப்படுகிற எல்லா குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுகிற இந்த அல்லேலூயா ஜோய் குட் நியூஸ் டிவி அல்லேலூயா பாஸ்டரை, அவர் குடும்பத்தை, பிள்ளைகளை இணைந்திருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. முடிந்தது அந்த பிசாசு சொல்லுகிற இடத்தில் நீ இயேசுவுக்காக ஏதாவது அங்கிலும் செய்ய போகிறார். எந்த இடத்தில் நீ முடிந்தது சாத்தான் உன்னை நோக்கி சவால் விடுகிறியோ அதே இடத்தில் நீ புதிய காரியங்களை செய்யும். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் சொல்லுகிறது, புதிய காரியம் இதோ நான் உனக்காக புதிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ விசுவாசமா செயல்படும். நேத்தவரை நடந்தது சின்ன காரியமா இருக்கலாம், நேத்தவரை நடந்தது நீ முடிஞ்சது சொல்லுகிற காரியங்களா இருக்கலாம். ஆனா இனி நடக்க போகிறது புதியது. ஆண்டவர் உனக்காக செய்ய போகிற புதிய காரியங்களை, உன்னுடைய வாழ்க்கை முடிவல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்க போகிறார். செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். மக்கள் தேற்றப்படட்டும், ஆசீர்வாதமாய் வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு பவுலை போல அநேக பாடலை கர்த்தருக்காக பட்டிருக்கீங்க இல்லையா? இன்னும் நீங்க கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். என்னுடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான ஒரு சாட்சியை கேட்டீங்க.
அவங்க பாஸ்டருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் நடத்தின விதங்களை, அவர்களை சந்தித்த நடத்தின விதங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் உணர முடிந்தது. இதே போன்று அனுபவ சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தெய்வ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.